ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அர்பன் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் இதில் ஏர்போர்ட் இருக்கும், ரயில்வே இருக்கும், ஹார்பர்ஸ், ஓகேங்களா? ஸோ அது எல்லா டாபிக் என்னென்ன ஆஸ் பர் சிலபஸில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியான கொஷின் கிடையாது, ரொம்ப கஷ்டமான கொஷின் கிடையாது, மாடரேட்டான கொஷின் தான். பட் ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்போர்ட் இன்ஜினியரிங், இந்த ஹார்பர் இன்ஜினியரிங் ஒரு சில சம்மில் வந்து வித்தவுட் கால்குலேட்டரில் போட முடியாது. பட் இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டான கொஷின், அதே கொஷினை காப்பி பேஸ்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? அந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சிவில் இன்ஜினியரிங் ஏஐ 2025. ஸோ யூனிட் நம்பர் 9. ஓகேங்களா? யூனிட் நம்பர் 9 அர்பன் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எஸ். போகலாங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின் நம்பர் 1. Which one of the following is the chronological sequence in record to road construction or design or development? ஓகேங்களா? chronological order. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹைவே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ்லாம் வந்து இந்த ஹைவேல இப்போ வரக்கூடிய கொஷின்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஈஸியாக நீங்கள் வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்த chronological ஆர்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோடு போட்டது யாருன்னா ரோமன், அவங்க தான் போட்டாங்க. ரோமன்ஸ் கண்ட்ரிக்காரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோடு போட்டாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தன் ரோடு தான், சாயில் ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரோடுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ரோமன். ஓகேங்களா? ரோமன். இந்த ஆப்ஷன் இல்லை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரோமன் ரோடு. 2 வந்து பார்த்தீங்கன்னா இது 1. 2 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெசக்வேட். ஓகேங்களா? ட்ரெசக்வேட் அப்படின்றது ஒரு சயின்டிஸ்ட் இவர். ஓகேங்களா? ஸோ ட்ரெசக்வேட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2. ட்ரெசக்வேட் மெட்காஃப். ஓகேங்களா? மெட்காஃப். ஓகே, மெட்காஃப். இது வந்து 3rd. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெசக்வேட் மெட்காஃப் டெல்ஃபோர்ட். ஓகேங்களா? டெல்ஃபோர்ட். இவர் வந்து 4th. 5th வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெசக்வேட் மெட்காஃப் டெல்ஃபோர்ட் மெக்கடம். ஓகேங்களா? மெக்கடம் ரோடு. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெசக்வேட் மெட்காஃப் டெல்ஃபோர்ட் மெக்கடம் வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா. ஓகே, சிபிஆர், அந்த டெஸ்ட் ஃப்ளெக்சிபிள் லேயர், அதெல்லாம் வந்து 6. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிபிஆர். ஓகேங்களா? எஸ். ஸோ இதுக்கப்புறம் தான் வருது. ஸோ இப்போ இந்த ஆர்டரில் எதெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். டெல்ஃபோர்டு, ட்ரெசக்வேட். அப்போ இந்த ஆப்ஷன் 1 தப்பு. ட்ரெசக்வேட் மெட்காஃப். ஓகேங்களா? ஸோ ட்ரெசக்வேட் ஃபஸ்ட் இருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்காஃப் ஃபுட்ல டெல்ஃபோர்ட் இருக்காரு. ஓகே, ரைட். அடுத்தது மெக்கடம். ஓகே. WPM வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடுனா சிபிஆர். ஓகேங்களா? அப்போ இது கரெக்டுங்களா? ட்ரெசக்வேட் மெட்காஃப் டெல்ஃபோர்ட், ட்ரெசக்வேட் மெட்காஃப் டெல்ஃபோர்ட், ட்ரெசக்வேட் மெட்காஃப் டெல்ஃபோர்ட் மெக்கடம் வாட்டர் பவுண்ட் மெக்கடம் சிபிஆர். அப்போ இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் வருது. பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அந்த சீக்வன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. சீக்வன்ஸில் எது நமக்கு வருதுன்னு பார்த்தா போதும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரோடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெசக்வேட் டிஎம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரெசக்வேட் 1, ட்ரெசக்வேட் மெட்காஃப் டெல்ஃபோர்ட் மெக்கடம் வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடு. கம்பல்சரி இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோடு எதுன்னு கூட கேட்கலாம். ஃபஸ்ட்டு ரோடு எதுன்னு கூட கேட்கலாம். சரிங்களா? எஸ். அது வந்து ரோமன் ரோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட். Yes, the length of the national highway as per third 20-year plan. Third 20-year plan வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ரோடு பிளான் இஸ் given by. ஓகேங்களா? இப்போ லென்த் ஆஃப் தி நேஷனல் ஹைவே தேர்ட் 20-year பிளான்ல நேஷனல் ஹைவே லென்த். ஓகேங்களா? நேஷனல் ஹைவே லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி கண்ட்ரி. ஓகேங்களா? ஏரியா ஆஃப் தி கண்ட்ரி ஆர் ஏரியா ஆஃப் தி பர்டிகுலர் பிளேஸ் இன் கிலோமீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை 50. ஓகேங்களா? இது வந்து லென்த் ஆஃப் தி நேஷனல் ஹைவே 1. 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே. ஓகேங்களா? ஸ்டேட் ஹைவே ஆர் சப் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா இன் கிலோமீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை 25. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3rd வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஆர். ஓகேங்களா? மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு எம்டிஆர் ஏரியா டிவைடட் பை கிலோமீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை 12.5. இங்கே பாருங்கள் என்ன வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 50, அதில் பாதி, மறுபடியும் அதில் பாதி. ஓகேங்களா? இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ இதோட நம்ம ஆப்ஷன் நமக்கு என்ன? லென்த் ஆஃப் தி நேஷனல் ஹைவே ஆஸ் பர் தேர்ட் 20-year பிளானில் நான் NH தான் கேட்குறீங்க. எவ்வளோ? ஏரியா டிவைட் பை 50, ஏரியா ஆஃப் தி கண்ட்ரி டிவைட் பை 50. ஆப்ஷன் பி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 62.5 into number of town. ஓகேங்களா? number of towns
மைனஸ் லென்த் ஆஃப் தி நேஷனல் ஹைவே மைனஸ் லென்த் ஆஃப் தி நேஷனல் ஹைவே. இது ரெண்டில் எது மேக்ஸிமமோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 90 இன்ட்டு நம்பர் ஆஃப் தி டவுன் ஆர் வில்லேஜ். நம்பர் ஆஃப் டவுன்ஸ்னு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் டவுன்ஸ். இதில் எது மேக்ஸிமம் அதுதான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? எஸ். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ஆப்ஷனில் இது மேராச்சும் வந்துச்சுன்னா எதுன்னு பார்த்துக்கணும். மேக்ஸிமம் ஆப்ஷனில் கேட்கும்போது 1 2 3 இது 3 தான் எது ஒன்று கேட்பாங்க. ஓகே. எஸ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே. இதெல்லாம் பிகாஸ் இதெல்லாம் ஹைவே டெவலப்மெண்ட் பிளான்ஸ் அந்த இயர்லாம் கூட நம்ம கேட்போம் வாய்ப்பு இருக்குது. அந்த ஜெய்கர் கமிட்டி எப்போ ஆரம்பித்தாங்க, இந்தியன் ரோடு காங்கிரஸ் அந்த இயர்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. ஸோ இப்போ ஜியோமெட்ரிக் டிசைன் which one of the following expression gives intermediate side distance? IST நம்ம எங்கே ப்ரொவைட் பண்ணுவோம்? where that OST is not providing to possible. ஓகேங்க. OST வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பாசிபிலிட்டிஸ் இல்லை அங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? IST ப்ரொவைட் பண்ணுவோம். வாட் இஸ் இன் பை IST? 2 times of SSTன்னு சொல்லுவோம். 2 times of the stopping side distance தான் நமக்கு வந்து IST intermediate side distance அப்படின்னு சொல்லலாம். 2 times of the SST. ஓகேங்களா? 2 times of OSTன்னு கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் போட்டுறக்கூடாது. ஓகே. IST is equal to 2 times of SST. OSTல எங்கே ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லையோ அங்கே intermediate side distance ப்ரொவைட் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் இப்படி கூட கேட்பாங்க. The stopping side distance of the road is 120 meter. ஓகே. ஸோ வாட் இஸ் IST அப்படி கூட கேட்கலாம். அப்போ 2 into 120 240. ஓகேங்களா? 240 மீட்டர். இதெல்லாம் கூட ஒரு கொஸ்டின் இப்படி கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? ஓகே. A summit curve is formed at intersection of 3% upgrade and 5% of downgrade. What is the length of the summit curve in order to provide stopping side distance? ஸோ இதுதான் கொஸ்டின்ஸ் நமக்கு. ஓகேங்களா? சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? சம்மிட் கர்வ் கொடுத்துருக்காங்க. 3% வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்ட்னு சொல்லுவாங்க. சம்மிட் கர்வ் ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா பெரபாலிக் தான். பட் ஐடியல் ஷேப் ஆஃப் தி சம்மிட் கர்வ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சர்க்குலர் கர்வ். ஓகே. அந்த கொஸ்டினில் பார்ப்போம் இருக்குது. இப்போ 3% வந்து அப்கிரேட்னு சொல்லிட்டீங்க, 5% வந்து டவுன்கிரேட்னு சொல்லிட்டீங்க. கரெக்டாக? எஸ். அப்போ இது ரெண்டையும் இதை நமக்கு என்னன்னு நம்ம சொல்லுவோம். n is equal to intersection angle or இன்டராக்ஷன் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். θ1 மைனஸ் θ2 அப்படின்னு நம்ம சொல்கிறது. 3% மைனஸ் 5%ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். ஸோ நமக்கு சம்மிட் கர்வோடைய ஃபார்முலா நமக்கு என்ன? லென்த் ஆஃப் தி சம்மிட் கர்வ் இஸ் ஈக்குவல் டு ns ஸ்கொயர் டிவைடட் பை அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h1 ப்ளஸ் அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h2 பவர் ஆஃப் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த h1 அப்படின்றது ஹைட் ஆஃப் தி டிரைவரை, h2 அப்படின்றது ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் above the road surface ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ 1.2 மீட்டர் ஹைட் ஆஃப் தி டிரைவரை, ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.15 மீட்டர். இதை கூட ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஹைட் ஆஃப் தி டிரைவரை எவ்வளவு, ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் above the road surface எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஹைட் ஆஃப் தி டிரைவரை வந்து பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர், ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.15 மீட்டர், அவன் 150 mm. இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம் நாங்கள். n is equal to θ1. ஓகே. அதாவது 3 ப்ளஸ் மைனஸ், இப்போ ஆல்ரெடி ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு டவுன்வர்டு மைனஸ். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 8% நமக்கு வரும். கரெக்டுங்களா? எஸ். இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும்? ls is equal to ns ஸ்கொயர் டிவைடட் பை 4.4ன்னு உங்களுக்கு வரும். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாங்களா? எங்கேயே அப்ளை பண்ணிட்டுமா? என்னோட வேல்யூ பாருங்கள் 8%. ஓகேங்களா? பர்சன்டேஜ் டிவைட் பை 100 போடணும் நம்ம. 128 ஸ்கொயர், எஸ் மீன்ஸ் இயர் SST ஸ்டாப்பிங் டை டிஸ்டன்ஸ் டிவைட் பை 4.4 அப்படின்றோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 128 into 128 போல மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்களா? 128 into 128 என்ன ஃபஸ்ட் நான் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 8 8 64 4 மிச்சம் மேலே 6 20 16 22க்கு 2 மிச்சம் மேலே 2 10. ஓகே. இப்போது இது மல்டிப்ளை பண்ணி நமக்கு என்ன வரும்? 6 5 2 256, மறுபடியும் 128. கரெக்டுங்களா? எஸ். கூட்டிக்கோங்க. 4 8 13க்கு 3 மிச்சம் மேலே 1 6 1. சரிங்களா? ஓகே. எஸ். ஸோ 16 384 வந்துருக்கு. மீதி நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கன்னா 8 டிவைட் பை 4.4 இருக்குது. அப்போது இந்த 8 அடிச்சிடலாமா? 1 8 8, 1 4 2 8. சரியா? எஸ். 2 8. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1.1. அப்போ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா? எஸ். மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். 8 16க்கு 6 மிச்சம் மேலே 1 7. ஓகேங்களா? 12க்கு 2 மிச்சம் மேலே 1 2 + 3. ஓகேங்களா? டிவைடட் பை
11 ஓகேங்களா. இப்போ இந்த 11 நம்ம அடிக்கணும் ஓகேங்களா. ஸோ 11 ஆர் 1 ஓகே ஆன்சர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ 11 வச்சுக்குவோம் ஓகேங்களா. ஓவர் 11 11 2 11 22 3 11 33 அப்போ 2 11 தான் வரும். அப்போ ஆன்சர் 2ல் ஏதோ ஒன்று தான், ஏ ஆர் பி தான். இப்போ 2 11 ஓகேங்களா. எஸ் மீதி நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், 22 மீதி 10 107 இருக்குது ஓகேங்களா. அப்போ 107 எத்தனை 11 இருக்கு போனோம், 10 11 110 வரும். 9 11 வந்து பார்த்தீங்கன்னா எஸ் 99 தான் வருது ஓகேங்களா. 9 11 99 அப்போ 29 அப்படின்றது ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ 298 தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதான், ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சிச்சு n²/4.4 இந்த பெருக்கி போகிறதுல கொஞ்சம் கரெக்டாக நம்ம போட்டுக்கணும் ஓகேவா. எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா. ஓகே இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பேஸ்ட் ஆன் தி கால்குலேஷன் த சம்மிட் கர்வ் இஸ் த பெரபாலிக் கர்வ் ஓகேங்களா. பெரபாலிக் கர்வ் ஜென்ரல் கன்சிடரேஷன் கேட்டாங்கன்னா பெரபாலிக் கர்வ். ஐடியல் ஷேப் ஆஃப் தி சம்மிட் கர்வ்னு கேட்டாங்க அப்படின்னா ஐடியல் ஷேப் ஓகேங்களா. ஐடியல் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்குலர் ஓகேங்களா, வட்டம் தான் நமக்கு வந்து ஐடியல் ஷேப் ஆஃப் தி சம்மிட் கர்வ். ஓகே with all other relevant conditions remaining the same, the speed of the vehicle negating a curve is proportional to negating the curve is proportional to. Okay, so they are relating that weight of the vehicle okay, force divided by the weight of the vehicle is equal to centrifugal force equal பண்றாங்க v square divided by gr okay, v square divided by gr. So for the velocity okay, the vehicle negating the curve, all other relevant conditions remain, the speed of the vehicle negating a curve அப்படிங்க. The speed of the vehicle, speed means here velocity. So for velocity inversely proportional to the w கரெக்ட்டுங்களா. எஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் w. அப்போ இது ரெண்டு பக்கம் ரூட் எடுத்துக்கோங்க. இப்போ வெலாசிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 divided by ரூட் ஆஃப் தி வெயிட் ஆஃப் தி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்க ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே ஐடியல் ஹரிசாண்டல் கர்வ் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் கேட்குறாங்க ஓகேங்களா. இது வந்து டிரான்சிஷன் கர்வ் சம்மிட் கர்வ் கிடையாது. ஸோ ஐடியல் ஷேப் ஆஃப் தி டிரான்சிஷன் கர்வ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்பைரல் ஆர் கிளாத்தாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸ்பைரல் ஆர் கிளாத்தாய்டு தான் வரும், ஸ்பைரல் கிளாத்தாய்டு ஓகே. எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஃப் ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் தி கர்வ் அண்ட் எல் இஸ் த லென்த் ஆஃப் தி லாங் கார்டு த ஷிஃப்ட் ஆஃப் தி கர்வ். ஓகே முதல்ல இந்த ஷிஃப்ட் ஆஃப் தி கர்வ் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஸ்ட்ரைட் ரோடு போயிட்டு இருக்கு சரிங்களா. இப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் நமக்கு வருது ஓகேங்களா. அந்த கர்வ் வந்து சாரி இந்த சர்க்குலர் ரோடையும் இந்த சர்க்குலர் கர்வையும் சர்க்குலர் செமி சர்க்குலர் ஓகே சம்திங், இப்போ இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணணும் சரிங்களா. அப்போ கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ கர்வ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் கர்வ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிரான்சிஷன் கர்வ் மீட் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் ஷிஃப்டிங் ஆஃப் தி கர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கர்வ் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து ஒரு சர்க்குலருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம், மேட்ச் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஷிஃப்டிங் ஆஃப் தி கர்வ்னு சொல்கிறோம். அதோட ஃபார்முலா L² divided by 24R அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா ஓகேங்களா. இந்த கொஸ்டின் இந்த வருஷம் கேட்குறான் ஓகே. எஸ் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, L² divided by 24R ஓகே. எஸ் நெக்ஸ்ட் போகிறோங்களா. ஓகே the rate of super elevation for a horizontal curve, the radius 500 meter, the national highway for your design speed கொடுத்துட்டீங்க. the rate of அப்போ design super elevation கேட்குறீங்க. அப்போ design super elevation direct formula design of E, what are the cases not greater than 7%, அது நமக்கு தெரியும். அப்போ E is equal to V square divided by 225R அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. Fஓட வேல்யூ 0 ஆக்கிடுறோம், ஸ்பீடை வந்து 75% எடுத்துக்கிறோம் சரிங்களா. எஸ் அப்போ ஈயோட வேல்யூ தானே அப்போ கேட்குறீங்க நீங்கள். எஸ் அதுதான் கேட்குறேன். வெலாசிட்டி எவ்வளோ நமக்கு 100 km டேரெக்டாக போட்டுக்கலாம் ஓகே. எஸ் 225 R வேல்யூ எங்களுக்கு 500 கொடுத்துட்டீங்க ஓகே ரைட். ஸோ 500 2 0 கேன்சல், 2 0 கேன்சல், 4 5 5 2 5 10 20, அப்போ 20 டிவைடட் பை 225 தான் வச்சுருக்கீங்க. 4 5 5 4 5 20, 4 5 20 5 5 25, இப்போ 4/45 ஓகேங்களா. இதுதான் நம்ம படிக்கணும். நான் என்ன பண்ணிக்கிறேன் 4/45 ஸோ அடங்காது புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்திக்கிறேன், மறுபடியும் அடங்காது இன்னொரு 0 சேர்த்திக்கிறேன் சரிங்களா. எஸ் புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்தியாச்சு 400. இப்போ 400ல் எத்தனை 45 இருக்குன்னு பார்க்கணும். 10 டைம் போட்டிங்க அப்படின்னா 450 வராது, 9 டைம் போட்டால் கூட வராது. 45 × 9 என்ன வரும்னு பாருங்கள். ஐயோ 45க்கு 5 மிச்சம் மேலே 4
பார்த்தாரு 405 வருது, வராது. அப்போ 8 டைம் வருது. இப்போ 0.08 அந்த ரேஞ்சு போயிட்டு இருக்கும். பட் வாட் ஆர் தி கேசஸ் நாட் கிரேட்டர் தென் 7%. கரெக்டா? அப்போ 7% தான், 0.07 தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? எஸ், ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். என்ன ரீசன்? ஏன்னா எங்களுக்கு வந்து 7க்கு மேலே 0.07க்கு மேலே போகுது. எனக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூவே எனக்கு 7% தான். பட் ஒரு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 7% போகலாம். எப்போ அப்படின்னா ஈக்குலிபிரியம் சூப்பர் எலிவேஷன் சொல்லுவோம். அதாவது இன்னர் டயர்லையும் அவுட்டர் டயர்லையும் ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன் 0வாக இருக்கும். V²/127 தான் அதனுடைய ஃபார்முலாவே. சரிங்களா? ஸோ இந்த கேஸில் கிரேட்டர் தென் 7% போகலாம். வென் ஈக்குலிபிரியம் சூப்பர் எலிவேஷன் சொல்லிவிடுவோம். ஓகே, எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ இதை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஹைவே டிசைனில் இப்போ இந்த வேல்யூ வந்து E+F is equal to V²/127. நான் ப்ராக்டிக்கல் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போது ஈயோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க 0.07. இந்த 0.07 என்ன பண்ணீங்க போட்டு இந்த ஃப்ரிக்ஷனை செக் பண்ணணும். இந்த ஃப்ரிக்ஷன் வேல்யூ லேட்டரல் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் நாட் கிரேட்டர் தென் 0.15. ஓகேங்களா? இது தாண்டி போகக்கூடாது. அப்படி போகிற மாதிரி, ஆமாம் சார் எங்களுக்கு போயிடுச்சு, அடுத்து நாங்கள் என்ன பண்ணுறது? இதை தாண்டி 0.15 தாண்டி போகலை அப்படின்னா ஓகே, நீங்கள் சூப்பர் எலிவேஷன் கொடுத்தது கரெக்ட். எந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் நம்ம வந்து வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் வராது. ஓகேங்களா? ஸ்லிப் ஆகாது. ஓகேங்களா? ஸ்கிட் ஆகாதுன்னு மீனிங். ஓகேங்களா? இப்போ ஒருவேளை எங்களுக்கு 0.15 தாண்டி போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? இதனுடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூ எடுத்துக்கணும் மறுபடியும். ஓகேங்களா? அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஈயோட வேல்யூ 0.07 ப்ளஸ் இதனோட வேல்யூ 0.15 எடுத்துக்கிட்டு ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்பீடோட வேல்யூ வந்து 100க்கு மேலே போயிடக்கூடாது. அப்படி போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? ரீடிசைன் தான், ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ வித்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆர் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏதோ ஒரு கேட்டகரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே, அந்த அளவு நம்ம வந்து ஹைவே டிசைனில் நம்ம இருக்கும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் நியூமரிக்கல் தியரிட்டிக்கல் வேல்யூவில் 0.07 தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட். While aligning the hill road, the ruling gradient 6%. Okay, the horizontal curve of 75 meter radius encountered. Okay, encountered. The compensate gradient at the curve will be. Okay, compensate gradient கேட்குறீங்க. அப்போ என்னென்ன கொடுத்துருக்கீங்க? ruling gradient is equal to okay compensate gradient plus grade of compensation சொல்லுவோம். grade of compensation வேல்யூ மினிமம் 4% இருக்கணும். சரிங்களா? 4% இருக்கணும். ஓகே, அப்போது கிரேட் ஆஃப் கம்பன்சேஷன் கிரேடியன்ட் தான் கேட்குறீங்க. இப்போ கிரேட் ஆஃப் கம்பன்சேஷன் CG is equal to 30 plus R divided by R. This value should not greater than 75 divided by R நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ், அப்போது 30 plus R, ஆரோட வேல்யூ என்னப்பா? 75 divided by 75. ஓகேங்களா? இதோட வேல்யூ என்ன பாருங்க, 105 divided by 75. should not greater than 75 divided by R ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க, 75. அப்போ இது கண்டிப்பாக வருங்க, இது 1 புள்ளி மேலே சம்திங் தான் வருது, இது வேல்யூ 1 தான் நமக்கு வருது. ஓகேங்களா? அப்போ எது வந்து பார்த்தீங்கன்னா இதோட அதிகமாக போகணும்னு சொல்லிட்டோம். அப்போ போனதுனால கிரேட் ஆஃப் கம்பன்சேஷன் நான் வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? எஸ், உங்களோட வேல்யூ நம்ம எடுத்துக்கிறேன், 1 எடுத்துக்கிறேன். சாரி, கிரேட் ஆஃப் கம்பன்சேஷனில் கம்பன்சேட் கிரேடியன்ட் ஒன்று should not greater than 4. ஓகே, மினிமம் 4% ரெக்வயர்ட். ஓகே, எஸ். ஸோ இப்போ கிரேட் ஆஃப் கம்பன்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன கேட்குறீங்க? கம்பன்சேட் கிரேடியன்ட் கேட்குறீங்க, சிஜி கேட்குறீங்க. ஓகேங்களா? கம்பன்சேட் கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ எழுதுனா ரூலிங் கிரேடியன்ட் மைனஸ் கிரேட் ஆஃப் கம்பன்சேஷன் எழுதிக்கலாமா? இது எப்படி இந்த கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? அப்போ 6 மைனஸ் 1 5% இஸ் த ஆன்சர். ஓகேவா? எஸ். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நமக்கு வந்து ஹைவேல ஈஸியாக தான் இருக்கும். மெட்டீரியல் டெஸ்டிங்லாம் போனீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் ஈஸி தான், அங்கேயும் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில கொஸ்டின் இந்த மாதிரி தியரி டேரெக்டாக வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படிலாம் கேட்டாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. மற்றபடி ஹைவே அப்படின்னா நமக்கு ஹைவே அப்படின்னாவே டிசைன் தான் நமக்கு. ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, த ரேஷியோ ஆஃப் வித் ஆஃப் கார் பார்க்கிங் ஏரியா ரெக்கார்டு அட் கர்ப் 30 டிகிரி பார்க்கிங் ரிலேட்டிவ் டு 60 டிகிரி பார்க்கிங். ஓகேங்களா? அப்போ 30 டிகிரி பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆங்கிள் ஆஃப் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30 டிகிரி, ஓகே, 45 டிகிரி, ஓகே, 60 டிகிரி, ஓகே, 90 டிகிரி. ஓகே, ஸோ இதில் மினிமம் ஃபார்முலான்னு எழுதணும் அப்படின்னா நமக்கு L மைனஸ் 0.85 டிவைடட் பை 5.1 அப்படின்னு எழுதலாம் நம்ம. இதனுடைய மினிமம் 30 டிகிரி பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் மினிமம் இருக்கணும். ஓகேங்களா? 5 மீட்டர் மினிமம் நமக்கு இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 45 டிகிரின்னு போனீங்கன்னா L மைனஸ் 2 டிவைடட் பை
5 அப்படின்னு நமக்கு வரும் சரிங்களா L minus 2 divided by 3.5 அப்படின்னு நமக்கு வரும் ஓகே 1 minute எஸ் ஸோ L minus 2 divided by 3.5 அப்படின்னு நமக்கு வரும் 45 degree பார்க்கிங் இதே நமக்கு 60 degree பார்க்கிங் போனீங்க அப்படின்னா L minus 2 divided by 2.9 அப்படின்னு நமக்கு வரும் இதனோட மினிமம் பார்க்கிங் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 6 மீட்டர் நமக்கு இருக்கணும் சரிங்களா ஸோ இப்போ ஜென்ரலாக கான்செப்ட் என்ன அப்படின்னா அந்த எல்லோட வேல்யூ மினிமம் 5 மீட்டர் இருக்கணும்பா ஓகேங்களா எல்லோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா மினிமம் 5 மீட்டர் நமக்கு இருக்கணும் ஓகே L is equal to மினிமம் 5 மீட்டர் இதை நீங்கள் இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதோட ரேஷியோ ஜென்ரலாக எடுக்கும்போது நமக்கு என்ன வரும் 4.5/6 ஜென்ரலாக 5/6 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக நமக்கு இந்த 0.8 அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா 5/6 is equal to அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து 0.8 அப்படின்றத நமக்கு வந்து ஓகே 0.8 அப்படின்றது நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டான ஆன்சர் இதில் நீங்கள் 5 மீட்டர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா 0.783 அந்த ரேஞ்ச் போயிட்டே இருக்கும் இதில் 0.83 வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஆன்சர் இஸ் சி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி வந்து இவ்வளோ டஃப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே பட் கேட்டாங்களா என்ன பண்ணுறது ஓகே ஸோ அதனால் இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது கேட்டால் இதே கொஸ்டின் அப்படியே காப்பி பேஸ்ட் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது 30 டிகிரி பார்க்கிங் ஃபார்முலா என்ன 45 டிகிரிக்கு ஃபார்முலா என்ன 60 டிகிரி ஃபார்முலா என்ன 90 டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா L minus 2 divided by L divided by 2.5 நமக்கு வரும் L divided by 2.5 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி பார்க்கிங் அது பர்பெண்டிகுலர் பார்க்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ த ஆன்சர் இஸ் 0.8 நெக்ஸ்ட் போகிறாங்களா ஓகே the relationship U 55 minus 0.4 k U means here speed of the vehicle k is the density of the okay what is the maximum flow okay the maximum flow question கேக்குறாங்க so the maximum flow means capacity Q is equal to speed into density okay na speed into density V into k நம்ம சொல்லிக்கலாம் ஓகே இதுவும் நம்ம கால்குலேட்டர் நமக்கு கம்பல்சரி நமக்கு தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும் போட்டு பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்போ Q equal to V ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்களா U V means here U 55 minus 0.44 k into k சரிங்களா ஹோல் பிராக்கெட்ல k இப்போ 55 k minus 0.44 k square this is Q okay so இங்க என்ன கான்செப்ட் அப்படின்னா the flow okay the maximum flow or capacity depending upon the density அப்போ dou q divided by dou k is equal to what 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது மேக்ஸிமம் கேஸ்ல எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அப்போ டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு k அப்போ 55 நமக்கு வரும் ஓகே minus 0.44 k k square 2k ன்னு எழுதிக்கலாம் equal to 0 போட்டுக்கலாங்களா equal to 0 அப்படின்னா அந்த பக்கம் நான் ஈக்குவல் பண்ணிக்கலாங்களா எஸ் அப்போ 2 is equal to k is equal to 55 divided by 0.88 நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 0.88 62.5 வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா 55 divided by 0.88 yes 55 divided by 0.88 62.5 கிலோமீட்டர் ஓகேங்களா 62.5 number of kilometer vehicle per kilometer density means vehicle per kilometer ஓகே இத்தனை 62.5 வெஹிக்கிள் பர் கிலோமீட்டர் இருக்குது இப்போ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த கேவோட வேலை இந்த ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணிக்கலாங்களா அப்ளை பண்ணுங்கள் ஈக்குவேஷன் 1 இங்கே இருக்குது சாரி ஓகே எஸ் ஸோ அப்போ 55 into 62.5 ஓகே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்குலேட்டர் இல்லாமல் பொறுமையாக பெருக்கி போடணும் 62.5 ஸ்கொயர்ப்பா ஓகேங்களா எஸ் இப்போ பாருங்கள் 55 into 62.5 34 37.5 மைனஸ் 62.5 into 62.5 into 0.44 ஓகே 171.875 ஸோ இது ரெண்டையும் கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 34 37.5 கழிச்சிட்டிங்க அப்படின்னா again 1718.75 தான் ஆன்சர் நமக்கு வருது இந்த ஆப்ஷன் எங்கே இருக்காரு பாருங்கள் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேவா எஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வித்தவுட் கால்குலேட்டர் அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்மு தான் ஓகேங்க வித்தவுட் கால்குலேட்டர் அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட் தான் இந்த சம் வந்து ஓகே ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக பண்ணிடலாம் ஓகே அப்படியே அவங்க கொஷின் கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்களா ஸோ இந்தமாதிரி கொஷின்ஸ் நானும் அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆன்சர்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வரது கிடையாது ஸோ டேரெக்டாக நீங்கள் கே போடும்போது என்ன பண்ணுறாங்க அந்த 0.44 கொடுக்காம இந்த இடத்துல 0.5 கொடுத்துருவாங்க சரிங்களா இந்த இடத்துல 50 கொடுத்துருவாங்க அப்போ நமக்கு ஈஸியாகிடும்
0.5 by 15 போடும்போது நமக்கு வந்து 100ன்னு வந்துடும். அப்போ 100 டேரெக்டாக வந்து இங்கே 50 மல்டி பண்ணும்போது நமக்கு 5000 வரும். ஈஸியாக இந்த இடத்துல மறுபடியும் கே ஸ்கொயர் வந்து 2 0 வரும்போது நமக்கு ஈஸியாக கேன்சல் ஆகிடும். பட் நீங்கள் எந்த சம் கொடுத்தாலும் நமக்கு என்ன அது கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே. It is a common practice to design of a highway to accommodate the traffic volume corresponding to, okay, the traffic volume corresponding traffic volume, okay, the traffic volume is 13th hours volume அப்படி சொல்லுவோம், 13th hourly volume. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாது, கண்டிப்பாக அது கேட்டுகிட்டே இருப்பாங்கப்பா. ஓகேங்களா? ஸ்பீடு வந்து 98% ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது கொடுக்கல, இல்லைன்னா நம்ம வந்து தப்பு பண்ணியிருப்போம். 98% ஸ்பீடு, ஓகேங்களா? 98% ஸ்பீடுன்னு சொல்லுவோம். இந்த 2 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? வால்யூம் டிசைன் பண்ணுறது 13th ஹார்லி வால்யூம், அதாவது ஒரு இயர்லி 29 டைம் எக்ஸீட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்குறது அந்த கிராஃபில். ஓகேங்களா? எஸ். ஹைவே படிக்கும்போது நீட்டாக நம்ம படிப்போம். ஸ்பீடு அப்படின்றது இந்த ஒரு இயர்லி ஆர் பர்டிகுலர் பீக் ஹவர்லியில் 98% எப்போ மீட் ஆகுது அப்படின்னு பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ இப்போ டிராஃபிக் வால்யூம் இஸ் 13th ஹார்லி வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. சாரி. When your 2 roads with 2-lane 2-way traffic, okay, 2-lane 2-way traffic cross at uncontrolled intersection, the total number of potential major conflict points would be, okay, number of conflicts point. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, number of conflicts. ஓகேங்களா? conflicts. ஓகே, number of conflicts இப்படி எழுதிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாரி 1 minute. So number of conflict அடுத்ததுன்னா road. ஓகே, ஸோ இப்படி எழுதிருக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம். எஸ். ஓகே, number of conflict, two-way learn two-way. ஓகேங்களா? 2-way learn 2-way அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் 24 இருக்கும். 1-way learn 1-way learn 1-way அப்படின்னா நமக்கு 4 இருக்கும். சரிங்களா? சாரி 6 24 4 இருக்கும். ஓகேங்களா? 6 இருக்கும் நமக்கு. சரிங்களா? 6. ஓகே, நெக்ஸ்ட் 1 learn, ஓகேங்களா? 1 learn 2-way. ஓகேங்களா? மாறி வந்துச்சு அப்படின்னா 11 இருக்கும். சரிங்களா? இது ரெண்டுக்கும் ரேஷியோ டைம் கேட்டிருக்குங்க. 2-wayக்கும் 1-wayக்கு ரேஷியோ 6/24. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 6 6 24. அப்போ 1/4 0.25 நமக்கு வரும். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2-way learn 2-way அப்படிங்கும்போது நமக்கு 24 தான் கரெக்டான ஆன்சர். நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. அதாவது இந்த கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜேடிஓக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடும்போது நம்ம பார்த்துருக்கோம். நம்பர் ஆஃப் கிராசிங், மெர்ஜிங், ஓகே, அண்ட் டைவர்ஜன். நம்பர் ஆஃப் கிராசிங் எத்தனை வருது, ரோடு கிராசிங் எவ்வளவு, டைவர்ஜன் எத்தனை நமக்கு வருது, எத்தனை டைவர்ஜன் ஆகுது, மெர்ஜிங் நமக்கு எத்தனை வருது அப்படின்னு பார்க்குறது. நம்பர் ஆஃப் கிராசிங், மெர்ஜிங் அண்ட் டைவர்ஜன் 3 எத்தனை வருதுன்னு பார்க்குறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. Which one of the following is the purpose of divisional ஐலாண்ட்? ஓகேங்களா? ஐலாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அது இஸ்லாண்டுன்னு படிச்சுட்டேன் நான். ஓகே, ஐலாண்ட். அப்போது இது அப்போ ஐலாண்ட் அப்படி டிவிஷனல் ஐலாண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ரோடு இப்படி போயிட்டுருக்கு, சடனாக இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது, ப்ளஸ் இப்படி ஒரு ரோடு போகுது. இந்த இடத்துல இது இப்படி ப்ரொவைட் பண்ணால் இது வந்து ரோட்டரி இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ சடனாக இது ரோடு வந்து பெரிய ரோடு இல்லை, இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டர் பட் நம்ம தேவையில்லை, ரவுண்டான தேவையில்லை. இப்போ என்னென்னா சிம்பிளாக இப்படிலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு டைமண்ட் ஷேப்பில். ஓகேங்களா? ஒரு ஜஸ்ட் டைமண்ட் ஆர் இப்படி இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போர்ஷன் மாதிரி. ஸோ இதுக்கு பிறகு தான் டிவிஷனல் ஐலாண்ட்னு சொல்லுவோம். இது என்ன பர்பஸ் அப்படின்னா, ஸோ டைவர்ட் தி வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கேருந்து டேரெக்டாக அப்படி வெஹிக்கிள் வந்து வச்சுக்கோங்க, சடனாக இப்படி போகணும் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம், ப்ளஸ் இப்படி போகணும். ஆனால் இது வந்து நம்ம இப்போ டிராஃபிக் சிஸ்டத்தில் வெரி டிஃபிகல்ட்டி தான் கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் டைவர்ட்டிங் தி வெஹிக்கிள்ஸ் அப்படின்றத நம்ம கான்செப்ட். டைவர்ட் த டிராஃபிக் இன்டு டிஃபைன் த ட்ராவல் பாத். இன்டர்செக்ஷன் கிடையாது, தப்பு. ஓகே, இன்டர்செக்ஷனில் கிடையாது. இது ரிடியூஸ் த ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கிள், தப்பு. டைவர்ட் த டிராஃபிக் ஃப்ரம் அப்டக்கல் அண்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ளோ டிராஃபிக், கிடையவே கிடையாது. ஓகேங்களா? டு செக்ரிகேட் ஆப்போசிங் தி ஃப்ளோ டிராஃபிக் மல்டி லேன் த ஹைவே. எஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் லேர்ன் நமக்கு இருக்கணும், ப்ளஸ் செக்ரிகேட் தி அப்போசிங் தி ஃப்ளோ ஆஃப் தி
டிராஃபிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா எஸ் ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் the light reflecting device used to guide the driver along the proper alignment is called yes so இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா கீழ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டைப்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க so it is mainly used for night time traveling timeல okay night time traveling time so இது நமக்கு என்ன bling bling லைட் எரிஞ்சிட்டு இருக்கும் சரிங்களா இங்கேயும் சரி மரத்துல எங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா so அதுக்கு பேர் என்ன சொன்னா டீலினியேட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் டீலினியேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் क्वेश्चन okay yes next traffic capacity ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन பா என்னன்னா the capacity and density இது ரெண்டும் என்ன டெஃபினிஷன் மூலம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கெபாசிட்டியோட ஃபார்முலா என்னன்னா 1000 v divided by s அப்படினு சொல்லுவோம் this is capacity இப்போ v வந்து s means here distance okay space between the two vehicles அப்படினு நம்ம சொல்லுவோம் okay 0.7 v plus 6 அப்போ இது வந்து velocity வந்து கிலோமீட்டர் per ஹவர்ஸ்ங்களா கரெக்ட்டா அப்ப இதுவும் மீட்டர் கேன்சலா அப்போ number of vehicle per hours vehicle by hours அப்படின்றோம் number of vehicle by hours ஓகேங்களா per hours அப்படினு வந்துச்சுனா number of vehicle per hours அதாவது capacity is number of vehicle occupying the unit length of the roadway at a given instant exponent time vehicle per கிலோமீட்டர் அப்படின்றாங்க அப்ப இதுதான் டென்சிட்டி ஓகேங்களா வெஹிக்கிள் per கிலோமீட்டர்னு சொன்னாங்க அப்படினா அது வந்து டென்சிட்டி வெஹிக்கிள் per கிலோமீட்டர் டென்சிட்டி ஓகே capacity of land accommodate the vehicle with wise கிடையாது தப்பு இதுவும் தப்பு ஓகேங்களா the ability of the roadway accommodate the vehicle per hours is the traffic capacity அப்படினு சொல்றோம் சரிங்களா 1000 v divided by s ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் क्वेश्चन the traffic density traffic capacity ஓகேங்களா சோ அதுல இருந்து கம்பல்சரி ஒரு क्वेश्चन கேட்பாங்க டைரக்டா சம்ம கேட்டாலும் கேட்கலாம் இந்த மாதிரி தியரியா கேட்டாலும் கேட்கலாம் ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் இப்போ டிசைன் வந்தாச்சு okay the given that r is radius of load distribution e is the modulus of elasticity k is the modulus of subgrade reaction Poisson ratio concrete thickness of slab h b load கொடுத்துட்டீங்க the combination of parameters required for obtaining the radius relative stiffness the relative stiffness இருக்காங்க பாருங்க the relative stiffness the formula the relative stiffness okay r போட்டுறோம் அதுல okay yes general relative stiffness eh cube divided by 12k 1 minus mu square whole power 1 by 4 பா சரிங்களா இங்க 3 ன்னா இங்க 4 வந்துரும் ஞாபகம் வச்சுக்கோங்க சில நேரத்துல 5 ல வந்துட்டு வெறும் இந்த ஃபார்முலா மட்டும் டிஆர்பில கேட்டாங்க வெறும் ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் ரைட் பண்ணுங்க அப்படினு இங்க இந்த இடத்துல கொடுத்துறாங்க 5 கொடுத்துட்டாங்க 3 கொடுத்துட்டாங்க ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க இங்க 3 இங்க 4 eh cube divided by 12k 1 minus mu square whole power 1 by 4 அப்படின்றோம் அப்ப இதுல யாரை ரிலேட் பண்ணிருக்காங்க பாருங்க e நமக்கு வருது h வருது k வருது mu வருது e h k mu எங்க இருக்கு ஆப்ஷன் சி பாருங்க e h k mu வந்துருச்சா எஸ் இதுதான் நமக்கு ரிலேஷன் ஓகே எஸ் நெக்ஸ்ட் the plasticity index of a fraction passing இங்க நான் plasticity படிக்கிறோம் relative stiffnessலாம் படிக்கிறோம் ஏனா ஹைவே மெட்டீரியல் டெஸ்டிங் இருக்கு இல்லீங்களா சப்கிரேட் ரியாக்ஷன் கண்டுபிடிப்போம் சிபிஆர் டெஸ்ட் பண்ணுவோம் அங்கே எஸ்பிடி டெஸ்ட் பண்ணுவோம் ஆகர் போரிங் பண்ணுவோம் சரிங்களா சம் சாயில் ரிலேஷன் நமக்கு வரும் இதுல the plasticity index fraction 425 micron ISC in case of sub base or base course should be yes the pH value should not less than 6 pH value of the water not less than 6 ன்னு படிச்சிருக்கோம் எங்க IS 456 ல இங்க வந்து பாத்தீங்கன்னா less than 6 ன்னு வரும் ஓகேங்களா எஸ் ஏனா group index sorry plasticity index value okay fraction yes so this value should not group index plasticity index okay correct so should not less than 6 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு pH value இங்க வந்து பாத்தீங்கன்னா should be less than 6 ஆ இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் क्वेश्चन ஞாபகம் வச்சுங்க ஓகே இங்க not less than 6 இங்க less than 6 okay yes next போலாங்களா okay plasticity index fraction 425 microns subgrade okay right next போலாங்களா okay next if the CBR value obtained at 5 mm penetration is the higher than that 2.5 mm okay 5 mm penetration value higher than the 2.5 mm penetration then the test is repeated for checking okay and if the check test reveals a similar trend then the CBR values to be reported as okay first என்ன பண்ணிருக்காங்க அப்ப நம்ம CBR டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு
2 mm பெனிட்ரேஷன் நம்ம என்ன சொல்லுவோம் 2.5 mm பெனிட்ரேஷன் உடைய லோடு டிவைடட் பை 1370 அப்படின்னு சொல்லுவோம். சாம்பிளுக்குள்ள 75 கொடுத்துருக்காங்க, நோ ப்ராப்ளம். இது வந்து அடுத்து 5 mm பெனிட்ரேஷன் லோடு என்ன 2055. இது வந்து பார்த்தீங்கன்னா எதில் இது வந்து மேக்ஸிமம் எது இருக்கோ அதை நம்ம எடுத்துக்குவோம். ஜென்ரலாக இது மேக்ஸிமம் எடுக்காம ஜென்ரலாக என்ன அப்படின்னா 2.5 mm பெனிட்ரேஷன் தான் நமக்கு எப்பயும் அதிகமாக வரணும். அப்படி வரல அப்படின்னா என்ன பண்ணணும், டெஸ்ட்டை வந்து ரிப்பீட் பண்ணணும். அப்போ ரிப்பீட் பண்ணதுக்கு அப்புறமும் சரிங்களா, டெஸ்ட்டை வந்து ரிப்பீட் பண்ணதுக்கு அப்புறமும் எங்களுக்கு 5 mm பெனிட்ரேஷன் தான் அதிகமாக வருது அப்படின்னா 5 mm பெனிட்ரேஷன் வேல்யூ தான் எடுத்துக்குவோம். இங்கே அதே கண்டிஷன் தான் வந்திருக்கு. சிபிஆர் வேல்யூ பண்ணியிருக்காங்க ஹையர் தென் தட் 2.5 mm. 5 mm is higher than that 2.5 mm. Then the test is repeated for checking and check the test reveals similar trend. அதே மாதிரி ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் நமக்கு வந்து சிமிலர் ட்ரெண்டில் தான் வந்திருக்கு. தென் the CBR value is reported as 5 mm பெனிட்ரேஷன் தான் நம்ம எடுத்துக்கணும், வழியே கிடையாது நமக்கு. ஓகேங்களா. மீன் வேல்யூ ஆஃப் தப்பு, ஹையர் வேல்யூ ஆஃப் மைனஸ் தப்பு, லோவர் வேல்யூ ஆஃப் கரஸ்பாண்ட் தப்பு, ஹையர் வேல்யூ ஆஃப் அப்டைன்ட் பை த 5 mm பெனிட்ரேஷன். சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? எஸ், சிபிஆர் வேல்யூ வந்து 2.5 mm பெனிட்ரேஷன் 5 mm பெனிட்ரேஷன் பண்ணுவோம். எப்பவுமே எனக்கு 2.5 mm பெனிட்ரேஷன் வேல்யூ தான் அதிகம் வரணும். அப்படி எங்களுக்கு வரல அப்படின்னா டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணதுக்கு அப்புறமும் எங்களுக்கு வந்து 2.5 mm பெனிட்ரேஷன் தான் அதிகமாக இருக்குது 2.5 mm விட. அப்போ 2.5 mm வேல்யூ 5 mm பெனிட்ரேஷன் வேல்யூ எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? எஸ், ஜஸ்ட் இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். 2.5 mm ஒரு 60 கிலோ லோடை கொடுத்துட்டு இப்போ சிபிஆர் வேல்யூ என்ன சொல்லுங்கள் பர்சன்டேஜ்னு சொல்லலாம். 5 mm ஒரு கொடுத்துட்டு கேட்கலாம். ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? Which one of the following is useful function evaluation of pavement அப்படின்றோம். evaluation of the pavement அப்படின்றோம். ஓகேங்களா? எஸ், ஓகே. ஸோ இந்த PCU பேசஞ்சர் கார் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். PCU இஸ் த பேசஞ்சர் கார் யூனிட். ஓகேங்களா, டிராஃபிக் ஃப்ளோவில் கண்டுபிடிப்போம். PSI அப்படின்னா ப்ரெசன்ட் சர்வீசபிலிட்டி இண்டெக்ஸ். இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டோடைய ஃபங்க்ஷனல். ஓகே, எவாலுவேஷன் பேமெண்ட் அதோட மதிப்பிடுறது எப்படி அப்படின்னா PSI தான் நமக்கு முக்கியம். ஓகேங்களா. ஸோ இந்த பெங்கல் பன் பீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் லேயர் திக்னஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃப்ளெக்சிபிள் லேயர் மேலே இன்னொரு ஃப்ளெக்சிபிள் லேயர் எப்படி போடுறதுன்னு பார்க்குறது தான் பெங்கல் பன் பீம். PU தியரி அப்படின்றது நமக்கு வந்து இந்த SSTல ஓகே பர்செப்ஷன், இன்டலெக்ஷன், எமோஷன், வயலேஷன் சொல்லுவாங்க. இதை கூட கொஸ்டின் கேட்பாங்க. PU தியரினா எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு கூட கேட்பாங்க. PSIனா என்னன்னு கூட கேட்பாங்க. PCUனா என்னன்னு கூட கேட்பாங்க. பர்செப்ஷன், இன்டலெக்ஷன், எமோஷன், வயலேஷன். அதாவது என்னன்னா அந்த ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் நமக்கு 2 செகண்ட்ஸ் தான். ஓகேங்களா, OST தான் நமக்கு 2.5 செகண்ட்ஸு. இங்கேருந்து ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்துட்டாரு. சரிங்களா, ஒரு வெஹிக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டீங்க, உடனே ஸ்டாப் பண்ண முடியல. பர்செப்ஷன் பார்த்துட்டாரு. இன்டலாக்ஷன் அப்படியே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏற்படுன்னு தெரில. ஓகேங்களா, அப்படியே ஒரு ஸ்டங்கில் இருக்குது அந்த 2 செகண்ட்ஸ்க்குள்ளே. அடுத்து எமோஷன். ஓகே, எமோஷன் அவர் என்ன பண்ணுறது, பிரேக்கப் பண்ணுறது, என்ன பண்ணுறது. வயலேஷன் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சிடென்ட் ஆர் ஸ்டாப் த வெஹிக்கிள், அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து பர்செப்ஷன், எமோஷன், பர்செப்ஷன், இன்டலாக்ஷன், எமோஷன் அண்டு வயலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, ஸோ இதுக்கு PSI தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், the modulus of subgrade reaction of a soil is 10 kg per centimeter cube when they tested with 30 centimeter diameter plate. The corrected modulus of subgrade reaction for standard diameter plate will be okay. So modulus of subgrade reaction K is equal to P by delta. ஓகேங்களா, இதனோட யூனிட் மட்டும் என்னென்னு ஒரு டைம் கேட்டிருக்காங்க. kg per centimeter cube. இங்கே மாடுலஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம kg per centimeter square நியூட்டன் per meter square போட்டக்கூடாது. kg per centimeter cube தான் நமக்கு வந்து இதனுடைய யூனிட். அப்போது டெல்டா ஈக்குவல் டு 1.18 PA. A means here diameter of the plate or PD divided by 1.1 PA divided by E. ஓகேங்களா, 1.18 PA divided by E or 1.1 BD divided by E அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த டெல்டாவை எங்கேயாச்சும் ஈக்குவல் பண்ண முடியுமா? எஸ், டெல்டா இங்கே இருக்குது பாருங்கள். அப்போது டெல்டாக்கு பிறகு நம்ம என்ன எழுதிக்கிறோம், P by Kன்னு எழுதிக்கிறேன். அப்போ அந்த கேவுக்கும் டிக்கு என்ன ரிலேஷன் பாருங்கள். இப்போ D ஈக்குவல் டு 1 by Kன்னு எழுதிக்கலாங்களா? எஸ், அப்போது KD கரெக்டாக. அப்போ KD இஸ் ஈக்குவல் டு 1 நமக்கு வருது. அப்போது மீனிங் என்ன, KD ஆஃப் செட் 1 இஸ் ஈக்குவல் டு டெஸ்ட் KD ஆஃப் செட் 2 கரெக்டாக. இப்போ ஜென்ரலாக இது கேட்டோம்னு வச்சுக்கோங்க, எப்படி தான் ஃபார்முலா சொல்லுவேன், K1A1 இஸ் ஈக்குவல் டு K2A2. ஓகேங்களா, நான் இந்த ஃபார்முலா எதுவும் எழுதி பார்க்க மாட்டேன். இது வந்து ரிலேஷன். இது K1A1 ஈக்குவல் டு K2A2. இது ஃபர்ஸ்ட் செட்டுக்கு 10 வந்திருக்கு நமக்கு மாடுலஸ் ஆஃப் சப்கிரேடியேஷன். டயாமீட்டர் பிளேட் வந்து அவருக்கு 30ங்களாமா. ரெண்டாவது செட்டு கேட்குறீங்க, எனக்கு தெரியாது. அப்போ K2X. ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் பிளேட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் பிளேட் நமக்கு என்ன, 75 சென்டிமீட்டர். சரிங்களா, 75 சென்டிமீட்டர் நமக்கு ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் ஆஃப் தி பிளேட். அப்போ இதை நீங்கள் அடிச்சு போட்டுடலாமா? ஓகே, எஸ்.
அப்போ K2 is equal to அங்கே போனீங்கன்னா 300 divided by 75 இது அடிச்சிருங்க. இல்லை என்ன பண்ணுங்க, நம்ம ஆல்ரெடி 100 into 3 எழுதிக்கிறேன். கரெக்டுங்களா? எஸ். ஒரு 25 25 3 25 இங்கே 4 25 கரெக்டாக 3க்கு 3 கேன்சல். அப்போ மீதி நமக்கு 4 தான் இருக்குது. அப்போ 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? அதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த டெல்டாவுடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.25 mm. சரிங்களா? 1.25 mm ஆர் 0.125 சென்டிமீட்டர் ஸ்டாண்டர்ட் செட்டில்மெண்ட். ஓகே, எஸ். ஸோ ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து 7 kN per meter square கொடுப்பாங்க. 7 kN per meter square நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட கேட்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? With the addition of lime in soil. ஓகே, ஸோ வித் அடிஷன் ஆஃப் லைம் இன் சாயில் என்ன நடக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது சாயில் நமக்கு என்ன இருக்கும்? போரஸ் இருக்கும். போரஸில் என்ன இருக்கும்? வாட்டர் இருக்கும். இப்போ நீங்கள் லைம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த வாட்டர் என்ன பண்ணணும்? இந்த லைம், அதாவது இந்த லைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கெட்டி ஆக்கிருமா? இதை வந்து எப்படின்னா சாலிட் ஆக்குமா? செமி சாலிடா? சாலிட் ஏதோ ஒன்று ஆக்குது. சரிங்களா? ஆக்குது. ஓகே, அப்போ ஆகும்போது நமக்கு என்ன நடக்குது? ஃப்ளோ வந்து குறையுது. மீனிங் லிக்யூட் லிமிட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அடுத்து நமக்கு என்ன ஆகுது? நல்லா கெட்டி ஆயிடுது. கெட்டி ஆகுதுன்னு நமக்கு என்ன அர்த்தம்? கெட்டி ஆகுது ஆறு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா செமி சாலிட் மாரி ஆகிடுது. அப்போ நமக்கு என்ன? பிளாஸ்டிக் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? எஸ். ஸோ இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. இப்போ லைம் போடுறோம், நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம தண்ணியில் போடுறோம். தண்ணியில் போட்டோம் நமக்கு என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு பவுடராக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கீழே ஊற்றுனா உங்களுக்கு ஃப்ளோ ஆகிடும். ஓகே, லைம் பவுடர் போடாதுக்கு முன்னாடி. இப்போ லைம் பவுடர் போட்டதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுது? கெட்டி ஆகிடுது. சரிங்களா? நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொலன்னு ஆகிடுது. அப்போ கீழே ஊற்று பாருங்கள், ஃப்ளோ ஆகாது. என்ன காரணம்? லிக்யூட் லிமிட் டிக்ரீஸ் ஆகி போச்சு, நல்லா ஒட்டிக்குது. ஒட்டிக்கிச்சுன்னா நமக்கு ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். பிளாஸ்டிக் லிமிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்டாக? எஸ். ஸோ இப்போ லிக்யூட் லிமிட் இன்க்ரீசஸ் தப்பு, பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் இன்க்ரீசஸ், அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, சாரி sorry one minute. Okay, so the liquid limit வந்து பாத்தீங்கன்னா liquid limit changes slightly and the plastic limit is increases. ஓகேங்களா? slightly change ஆகுது, plastic limit வந்து increase ஆகுது. ஓகே, the liquid limit and the plastic both decrease. தப்பு. இப்போ இது கூட ஒரு டவுட் வந்திருக்கலாம். சார் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் சொல்றீங்க, பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் PA is equal to liquid limit minus plastic limit. கரெக்ட்டுங்களா? எஸ். அப்போ இப்போ என்ன சொல்கிறோம்? லிக்யூட் லிமிட் டிக்ரீஸ் தான் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ லிக்யூட் லிமிட் டிக்ரீசிங், பிளாஸ்டிக் லிமிட் இன்க்ரீசிங். நமக்கு என்ன ஆகுது? வேல்யூ நமக்கு ஃபஸ்ட்டு இது ஒரு 10 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து இது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 9 இருந்துச்சு வச்சுக்கோ, வேல்யூ வந்து 1 வருது. இப்போ நான் இது வந்து டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ டிக்ரீஸ்ன்னு சொன்னால் இப்போ எனக்கு 9ன்னு மாறிடுச்சு, இது 8ன்னு மாறிடுச்சு. சரிங்களா? சாரி, இது 9ன்னு மாறிடுச்சு, இது இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது 10ன்னு மாறிடுச்சு. அப்போ ஆன்சர் வந்து நெகட்டிவில் போகுது. நெகட்டிவில் போனால் 0ன்னு மென்ஷன் பண்ணலாமா? அப்போ வேல்யூ நமக்கு என்ன ஆகுது? பிளாஸ்டிக் இன்டென்சிட்டி இண்டெக்ஸும் டிக்ரீஸ் தான் ஆகுது. இங்கே கொடுத்துருக்குது இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஏன்னா இது நமக்கு பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஈக்குவல் டு லிக்யூட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். அப்போ பிளாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆனால் லிக்விட் இண்டெக்ஸ், சாரி பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் பிளாஸ்டிக் லிமிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஏன்னா இங்கே மைனஸில் இருக்கார் இவர். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட், ஓகே, what is the maximum value of CBR? Maximum value of CBR value 100% and minimum group index value, 0, maximum value 20. ஓகேங்களா? எஸ். அப்போ group index values varies from the question கேட்பாங்க 0 to 20. ஓகேங்களா? CBR value maximum 100%. minimum sorry, the minimum value depending upon the values தான், percentage of load carrying capacity. okay, yes, based on 2.5 mm 5.5 mm அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்காரு? மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டினை பார்த்துக்கணும். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் CBR கேட்டிருக்காங்க, மினிமம் வேல்யூ ஆஃப் குரூப் இண்டெக்ஸ்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ரெண்டும் போட்டக்கூடாது. ஓகே, ரெண்டும் மேக்ஸிமம் சொல்லிட்டு போட்டக்கூடாது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? பெங்கல்பன் பீம் இப்போ தான் பார்த்தோம். பெங்கல்பன் சார், ஸோ தி 1 minute. ஓகே, ஸோ தி பெங்கல்பன் பீம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெங்கல்பன் பீம் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் யூஸ்டு ஃபார் டிசைன். ஃப்ளெக்சிபிள் லேயர் மேலே ஆல்ரெடி பிட்டுமன் லோடு எங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ பிட்டுமன் லோடு மேலே மறுபடியும் ஒரு பிட்டுமன் லேயர் நாங்கள் போடணும். ஃப்ளெக்சிபிள் லேயர் ஓவர்லைங் பை தி ஃப்ளெக்சிபிள் லேயர் ஓவர்லைங் தி ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட். இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெங்கல் பீமுடைய வேலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இந்த பம்ப் இன்டெகிரேட்டர்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? பம்ப் இன்டெகிரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பம்ப் இன்டெகிரேட்டர்
used for undulation of the road அப்படின்னு சொல்லுவோம். அண்டுலேஷன், அதாவது அண்டுலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ரோடில் போயிட்டு இருக்கும்போது வண்டி பார்த்தீங்கன்னா இப்படி, அதாவது ரோடு பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி அண்டுலேஷனாக இருக்கும். ஓகேங்களா, வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி இப்படின்ட்டு அப்படியே மூவ் ஆகிட்டோம், அந்த ஃபீலிங்லேயே நம்ம போவோம். சரிங்களா, எஸ். ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னா அதோட அண்டுலேஷன் தான். இந்த அண்டுலேஷன் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 150 சென்டிமீட்டர் பர் கிலோமீட்டர். ஓகேங்களா, 150 சென்டிமீட்டர் பர் கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். வேர்டிங்கை பார்க்கணும், பர் கிலோமீட்டர். அப்போ 150 சென்டிமீட்டர். சரிங்களா, எல்லாத்தையும் சென்டிமீட்டர். கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். சென்டிமீட்டர் அப்படின்னா மறுபடியும் ஒரு 100. அப்போ இத்தனை வேல்யூ இருக்கணும். சரிங்களா, டிவைட் பை போட்டிங்க அப்படின்னா கூட்டி கழிச்சு பார்த்தா 0.015 அந்த ரேஞ்ச் தான் நமக்கு வரும். அப்போ அண்டுலேஷன்ஸ் வெரி மைனூட்டாக நமக்கு இருக்கணும். ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பம்ப் இன்டகிரேட்டர் அண்டுலேஷன் ஆஃப் தி சர்ஃபேஸ் 150 சென்டிமீட்டர் பர் கிலோமீட்டர். Which one of the following causes raveling in the bituminous pavement? இந்த raveling அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சர்ஃபேஸ், ரோடு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த அக்ரிகேட்லாம் என்ன பண்ணும், அப்படியே வெளியே வந்துறதுக்கு பேர் தான் அக்ரிகேட். மட்டும் அந்த பேட்சாக அக்ரிகேட் மட்டும் தனித்தனியாக நமக்கு வரதுக்கு பேர் தான் வந்து ட்ராவலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே வரும் அப்படின்னா லூஸ் நமக்கு, ஓகேங்களா, லூஸ் இம்ப்ராப்பர் காம்பாக்ஷன், லூஸ் அக்ரிகேட்டில் தான் நமக்கு வந்து அதிகமாக நடக்கும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேடட் ஆஃப் ஓப்பன் கிரேடட் ஆஃப் அக்ரிகேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, சாஃப்ட் பிட்டுமன் தப்பு, எக்ஸசிவ் ஆஃப் பிட்டுமன் கண்டென்ட் கிடையாது, லோவர் பிட்டுமன் கண்டென்ட் கிடையாது. யூஸ் ஆஃப் ஓப்பன் கிரேடட் அக்ரிகேட்னு சொல்லிட்டாங்க. ராவலிங் அப்படின்னா நம்ம அக்ரிகேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, எஸ். இந்த அக்ரிகேட் அப்படியே பேட்சாக வெளியே வரதுக்கு பிறகு தான் ராவலிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், இன் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பிட்டுமனஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் compaction by pneumatic roller also specified? Okay, so the pneumatic type of rollers used for compacting the premix carpet அப்படினு நம்ம சொல்லுவோம். இது soil mechanics ல அடி நம்ம படிச்சிருப்போம். The pneumatic type of rollers used for premix carpet, cohesion soil, cohesionless soil எல்லாத்துக்குமே suitable. Okay, yes. machines வந்துருக்கும் நம்ம. With reference to Marshall mix design criteria for a highways, which one of the following parts is not correctly matched? எது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று, ஓகே, ஸ்டெபிலிட்டி வேல்யூ வந்து 340 இருக்கணும் மினிமம், கரெக்டு தான். ஃப்ளோ வேல்யூ 8 to 16 கரெக்டு. விபிஎஃப் வால்யூம் ஃபில்டு வித் பிட்டுமன், இந்த விஎஃப்பி, ஓகே, வால்யூம் ஃபில்டு வித் பிட்டுமன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 80 to 90% இருக்கணும். சரிங்களா, 80 to 90%, அதாவது 85% நமக்கு வந்து இருக்கணும். இங்கே கொடுத்தது 50 to 75 கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு, நாட் கரெக்ட்னு கேட்டிருக்கீங்க. பர்சன்டேஜ் வேறு வந்து 3 to 5% நமக்கு இருக்கும். ஓகேங்களா, பர்சன்டேஜ் வேறு வச்சு வந்து நமக்கு 3 to 5% இருக்கும். அது கரெக்டு தான். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் தி ராங் ஆன்சர். பட் இங்கே தான் நமக்கு அது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, எஸ். The amount of mechanical energy imposed the aggregate during the aggregate impact test. Okay, the aggregate impact test ல அப்போ எனர்ஜி அப்படின்னா மீனிங் என்ன? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு parallel distance. சரிங்களா, எனர்ஜி ஃபோர்ஸ் இன்ட்டு parallel distance, ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் மூமெண்ட் ஆயிரும் நமக்கு, மூமெண்ட். ஓகே, இப்போ ஃபோர்ஸ் நமக்கு பாருங்க, இப்போ எத்தனை கேஜி நீங்கள் வந்து காம்பாக்ஷன் பண்ணுறீங்க? 14 கேஜிக்கு நம்ம காம்பாக்ஷன் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் எத்தனை சென்டிமீட்டருங்க? 38 சென்டிமீட்டர். எத்தனை லேயராக ஃபில் பண்ணுவீங்க? இந்த லேயர் கிடையாது, டேரெக்டாக ஃபில் பண்ணிவிடுவோம் நம்ம. ஓகே, ஏன்னா கப்பு வந்து குட்டியாக தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும், இந்த சைஸ் தான் இருக்கும் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, எஸ். ஹைட் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 inch 50 mm அந்த ரேஞ்ச் தான் நமக்கு இருக்கும். டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 60 சென்டிமீட்டர் டயாமீட்டர் தான் நமக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ 15 number of billows, 25 number of billows நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே பண்ணுறது 50 number of billows. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 7980 நமக்கு கேஜி சென்டிமீட்டர். இதெல்லாம் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு தேவையில்லை. இது கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் இது. சரிங்களா, 7980. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 25 number of billows 15 number of billows 50 number of billows. பிகாஸ் நம்ம இது வரலும் படித்தது எல்லாமே 25 numbers படிச்சிருப்போம், தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட், which one of the following pairs not correctly matched அப்படின்றீங்க. நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. ஹரிசாண்டல் கர்வ் ப்ரொவைட் பண்ணுறது சூப்பர் எலிவேஷன், கரெக்ட். O and D, ஓகே, ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் மெத்தட், டிசைர் லைன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்ட். லாஸ் ஆஃப் ஆங்கிள் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்னஸ் ஆஃப் தி அக்ரிகேட் கண்டுபிடிக்கிறது, கரெக்ட். சவுண்ட்னஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி ஆஃப் தி பிட்டுமன். இவங்க வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பியூரிட்டி ஆஃப் தி பிட்டுமன் கொடுத்துருக்காங்க, தப்பு இது. ஓகேங்களா, ஸோ டியூரபிலிட்டி ஆஃப் தி பிட்டுமன் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின். ஓகே, சவுண்ட்னஸ் டெஸ்ட் ஆல்வேஸ் டியூரபிலிட்டி தான். ஓகேங்களா, சவுண்ட்னஸ் டெஸ்ட் வந்து பிரிக் அப்படிங்கும்போது சவுண்டு கண்டுபிடிக்கிறது, அக்ரிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டியூரபிலிட்டி கண்டுபிடிக்கிறது, அதாவது மெக்னீஷியம் சல்பேட் சோடியம் கார்பனேட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிட்டுமன் வந்து அதுவும் நம்ம டியூரபிலிட்டி டெஸ்ட் தான். ஓகே, பியூரிட்டி ஆஃப் பிட்டுமன் கிடையாது. அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. நெக்ஸ்ட், ஸோ வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார் த டெஸ்டிங் ஆஃப் ரோடு மெக்கடம் இன் அக்ரிகேட் இம்பேக்ட் டெஸ்ட் கேட்டாங்களா? இம்பேக்ட் டெஸ்ட்டில் ஸ்டாண்டர்டு வேல்யூஸ்லாம் என்னென்னு கேட்குறாங்க. வெயிட் ஆஃப் தி ஹேமர் 14 kg,
30 meter, 15 number of billows. Option A is the correct answer. Okay, yes. The consistency and flow resistance of the sample of bitumen can be determined through the consistency and flow test is viscosity test. Consistency and flow test of the bitumen is viscosity test. Okay, yes. Next, yes, in a 500 gram sample of the coarse aggregate, there are 100 gram flaky particles and 80 grams for elongated. What are the flakiness and elongation indexes ன்னு கேக்குறாங்க. ஓகே, டோட்டல் கேக்குறீங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபிளாக்கினஸ் கண்டுபிடிச்சிட்டுமா? அப்போ ஃபிளாக்கினஸ் கண்டுபிடிச்சிடுறேன். அப்போ ஃபிளாக்கினஸ் இண்டெக்ஸ் Fi is equal to ஃபிளாக்கி அக்ரிகேட் 100, இது வந்து 500ங்களாமா. அப்போ கேன்சல். இப்போ இன்டூ 100 போட்டிங்க அப்படின்னா 4 2, ஓகேங்களா? அப்போ 20, கரெக்டாக 20%. இது வந்து ஃபிளாக்கி. இப்போ இந்த எலாங்கேஷன் இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எலாங்கேஷன் இண்டெக்ஸ் followed by the flakiness test non flaky aggregate அப்படின்றோம். நீங்க தான் flaky aggregate 500ல 100 இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்ப non flaky aggregate எவ்வளவு? 400. சரிங்களா? இப்ப non flaky ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन பாது. ஏன்னா நீங்க தப்பு பண்ணி விட்டுருவோம் நம்ம. நீங்க இங்கேயும் மறுபடியும் 500 போட்ட கூடாது. non flaky வந்து பாத்தீங்கன்னா 500 minus 100, அதான் 400. சரியா? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க. அப்ப அதுல நீங்க ஆல்ரெடி இதுவும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க, elongated aggregate எவ்வளவுன்னு சொல்லிட்டு. அப்ப 80. அப்போ 0 0 கேன்சல். ரன் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி, ஒரு நாள் 4 2 நாள் 8, ஓகேங்களா? எஸ். அப்போ இன்டூ 100 போட்டிங்க அப்படின்னா 0 0 ஆல்ரெடி கேன்சல் 20, ஓகேங்களா? இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20%. அப்போ 20 20 நமக்கு 40% நமக்கு ஆன்சர். ஓகேவா? எஸ். ரெண்டையும் ஆட் பண்ண தான் சொல்லியிருக்கீங்க, டோட்டல்னு சொல்லிட்டீங்க இல்லையா? எஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இது நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல 500ன்னு போடுங்க. சரிங்களா? இப்போ 500ன்னு போட்டால் நமக்கு என்ன வரும்னு பாருங்களேன். 400 தான் கரெக்ட் ஆன்சரு. 500ன்னு போட்டால் நமக்கு என்ன வரும்? 80/500பா. சரி, நான் தெரியாமல் போட்டேன். 2 0 2 0 கேன்சல். மீதி பாருங்க, இதில் பாதி 80ல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 0.2 நமக்கு வரும். 0.2னா 16 நமக்கு வரும். 16 + 20 36 ஆப்ஷன் இருக்காரா? அப்புறம் தப்பு அது. ஓகேவா? ஸோ கரெக்டாக போட்டுக்கணும். ஃபிளாக்கினஸ் எலாங்கேஷன் டெஸ்ட் இஸ் ஃபாலோடு பை தி ஃபிளாக்கினஸ் டெஸ்ட் நான் ஃபிளாக்கி அக்ரிகேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ். ஓகே, ரயில்வே வந்தாச்சு. இப்போ ரயில்வே, ஏர்போர்ட், ஹார்பர் அந்த டாபிக் பார்க்க போகிறோம். A rail which tapered to a door at one end and has a heel at the other end. In the end is called. Okay. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா டேப்பர்டு, அதர் எண்டு வந்து ஹீல் அப்படின்றோம். அப்போ இது எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரயில்வே ட்ராக்ங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேப்பராக இருக்கும், ப்ளஸ் அதர் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹீலோட மேட்ச் ஆகிருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா டைவெர்ட் பண்ணி விடுறதுக்காக, ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக் வந்து டைவெர்ட் பண்ணி விடுறதுக்காக யூஸ் பண்ணால் டங் ரயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் வந்து டங் ரயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஓகே, 1 minute. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஃபார் a sleeper density of n+5, the number of sleepers required for constructing a broad gauge PG, okay, railway track of length of 650 meter. Sleeper number of sleepers கேக்குறாங்க, number of sleepers required to constructing. அப்போ இந்த broad gauge ஓட length வந்து பாத்தீங்கன்னா ஓல்டன் டேஸ்ல வந்து 12.8 மீட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நவ் வந்து பாத்தீங்கன்னா 13 மீட்டருக்கு வந்து கன்வெர்ட் ஆயிட்டாங்க அவங்க. ஓகேங்களா? கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த நேரோ காஜ், ஓகேங்களா, நேரோ காஜ், மீட்டர் காஜ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 11.8 மீட்டர் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் ஆயிடுச்சு. இப்போ ப்ராட் கேஜ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12.8 ஆர் 13 மீட்டர், இது ரெண்டில் நீங்கள் எது வேணும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இந்த 650 மீட்டரை நம்பர் ஆஃப் ரயில்ஸ் எத்தனைன்னு பார்க்கணும். மொத்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கோட லென்த் வந்து எங்களுக்கு 650 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ எத்தனை ரயில் வரும்னு பார்க்கலாம். ஒரு ரயில் வந்து 13 மீட்டருங்களாமா. ஓகேங்களா? அப்போ 650 டிவைடட் பை 13 என்ன வருதுன்னு பாருங்கள். 650 டிவைட் பை 13. ஸோ அடித்தா நமக்கு என்ன வரும்? 650 டிவைடட் பை 13. ஓவர் 13 13, 2 13 26, 3 39. ஓகேங்களா? 65 டிவைட் பை 13. ஓகே, 5 6. எஸ். ஸோ ஓவர் 13 5 13 வந்து பார்த்தீங்கன்னா 65 வரும். கரெக்டாக? அப்போ 50. ஓகேங்களா? அப்போ 50 ரெயில்ஸ் தேவைப்படுது. 650 மீட்டர் கவர் பண்ணுறதுக்கு 50 ரெயில் நமக்கு தேவைப்படுதுன்றாங்க. ஓகேவா? எஸ், கரெக்ட். அப்போது ஒரு ரயிலோடைய ஸ்லீப்பர் டென்சிட்டி தான் இது n+5. என்னன்றது என்ன அப்படின்னா அந்த இடத்துல பிஜி ட்ராக்குடைய லென்த். n மீன்ஸ் இயர் லென்த் ஆஃப் தி ரயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு லென்த் ஆஃப் தி ரயில். அப்போ n+13 + 5. ஓகேங்களா? n+5 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அவங்களே கொடுத்துட்டாங்க.
ஓகே n+5 கொடுத்தாலும் கொடுப்பாங்க, சில நேரத்தில் n+7 கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ 18. ஸோ 18 இன்ட்டு ஒரு ரெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 அப்படின்னா 50 ரெயிலுக்கு எத்தனை வரும்னு பாருங்கள். 18 இன்ட்டு 50, ஸோ 900. சரிங்களா, எஸ் 900 தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓல்டு ட்ராக் வச்சுக்குவோம். சரிங்களா, இப்போது இதே 650 டிவைடட் பை ஓல்டு ட்ராக் 12.8 போடுங்க. என்ன வருது? 50.78ன்னு வரும். சரிங்களா, 50.78ன்னு வருது. இன்ட்டு எகைன் வந்து பார்த்தீங்கன்னா 50.78. ஓகேங்களா, 50.78 51 வச்சுக்கோம். இன்ட்டு 18ன்னு போட்டிங்கன்னா 918ன்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு வருது. ஸோ அதனால் இதில் 2 ஆப்ஷனில் நீங்கள் எது போட்டாலும் வந்து கரெக்டு தான், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து ஆப்ஷன் 900 கொடுத்தாலும் கரெக்டு தான், 918 கொடுத்தாலும், இல்லை ஆன்சர் 2ல் எது கொடுத்தாலும் ஓகே தான், கரெக்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டி. அப்படிங்கும்போது 13 மீட்டர் தான் ஸ்டாண்டர்டு வேல்யூ, 12 மீட்டர் தான் அதர் வேல்யூ. ஓகே, எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஸ்லீப்பர் டென்சிட்டி. ஓகே, ஜஸ்ட் இந்த இது கொஸ்டின் கூட கேட்பாங்க ஜென்ரலாக. ஸ்லீப்பர், ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் பர் ரெயில்ஸ் ஜென்ரலி வேரிங் ஃப்ரம் n+5 to n+7 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எஸ் n+7. காம்போசிட் ஸ்லீப்பர் இண்டெக்ஸ் அப்படின்றோம். ஸோ இந்த காம்போசிட் ஸ்லீப்பர் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா CSI, காம்போசிட் ஸ்லீப்பர் இண்டெக்ஸ். டிட்டர்மைன் தி ஹார்னஸ், ஓகே, ஹார்னஸ் அண்டு strength of the, ஓகேங்களா, strength of the sleeper compared to wood அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, compared to wood. இதுக்கு ஒரு ஃபார்முலா கூட இருக்கு. ஓகேங்களா, 10+20 SI கொஞ்சம் ஞாபகம் இல்லை. சரிங்களா, CSI இது ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த ஃபார்முலாலாம் கேட்டதில்லை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னன்னு மட்டும். இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா அந்த காம்போசிட் ஸ்லீப்பர் இண்டெக்ஸ்ன்றது ஓல்டன் டேஸில் ஸ்லீப்பர்ஸ் வந்து வுட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டுங்களா, ஸோ அந்த வுட்டோடைய அந்த காம்போசிட் வேல்யூவை இப்போ நவடேஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காங்கிரீட்டாக இருக்கட்டும் ஆர் சம் அதர் காம்போசிட் மெட்டீரியல் இருக்கட்டும் அதோட கம்பேர் பண்ணி நம்ம வந்து எடுக்கணும். எதை வச்சு கம்பேர் பண்ணிக்க அப்படின்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி வுட் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் வேர் பை இஸ் சூட்டபிலிட்டி ஃபார் யூசஸ் ஆஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அசஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஆப்ஷன் டி தான் நம்ம கரெக்டாக. காம்போசிட் ஸ்லீப்பர் அப்படின்னாவே நமக்கு காம்போசிட் ஸ்லீப்பர் டென்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னாவே ஸ்ட்ரென்த் ஆஃப் தி டிம்பர் கம்பேர்ட் டு தி வுட், அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா, வேறு எதுவும் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ், ஓகேங்களா, இந்த டூல்ஸ்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ABCD சஃபல் அப்படின்றோம். சஃபல் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா, அதாவது இந்தமாரி ஒரு காங்கிரீட் அள்ளி போடக்கூடிய ஒரு கரண்டி மாதிரி இருக்கும், பெருசாக அப்படி வச்சுருப்போம். அதுக்கு பேர் தான் சஃபல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா டு ஹேண்டில் இந்த பலாஸ்ட் அப்படின்னா அக்ரிகேட் அள்ளி போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் 4. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரவ் பார்ஸ். இந்த க்ரவ் பார்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா க்ரவ் பார்ஸ் அப்படின்னா கடப்பாறை மாதிரி தான் இருக்கும். ஓகே, 2 டைப்பு க்ரவ் பார்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பெண்ட் ஆகிற மாதிரி ஒரு க்ரவ் பார்ஸ் இருக்குது. ஓகேங்களா, கடப்பாறை தான் நம்ம க்ரவ் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டு கரெக்ட் அலைன்மெண்ட் ஆஃப் தி ரெயில் அப்படின்றோம். ஓகேங்களா, டு கரெக்ட் அலைன்மெண்ட் ஆஃப் தி ரெயில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 3. சரிங்களா, எஸ், அப்போ 4, 3 2 ஆப்ஷன் கொடுத்துட்டிங்களா. ஓகே, அடுத்தது ரெயில் டங். ஓகே, ரெயில் டங் வந்து டு லிஃப்ட் த ரெயில் அப்படின்னு சொல்லுவோம். ரெயில் டங் வந்து பார்த்தீங்கன்னா டு லிஃப்ட் த ரெயில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கட்டிங் பிளேடு மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து இதனோட ஜிக்ஸாக் வந்து இப்படி இருக்கும் நமக்கு. ஸோ இதனுடைய ஐ செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிட் பண்ணிவிடுவாங்க. இந்த ஐ செக்ஷன் இதை ஃபிட் பண்ணிட்டு இதை பிடிச்சி மேலே வந்து லிஃப்ட் பண்ணுவாங்க. அப்படி லிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ஹிஞ்ச் வந்து இது ஃபுல்லாக டைட்டாக பிடிச்சிக்கும். ஓகேங்களா, இது மேனுவலாக கிடையாது. சம் பிளேஸ் மேனுவல் இல்லை லோ வெயிட்டாக இருந்துச்சுன்னா ஹெவி வெயிட்டாக இருந்துச்சுன்னா கிரெயின் மூலம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் வச்சு லிஃப்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, டு லிஃப்ட் த ரெயில். அப்போ 43, அப்போ அது கண்டிப்பாக 2 தான் இருக்கணும். அப்போ 2 என்னென்னு பார்த்துருங்களா. க்ளவ் பார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டு ரிமூவ் த டார்க் ஸ்பைக்ஸ் ஆஃப் தி ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டார்க் ஸ்பைக்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கனெக்டட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமூவ் பண்ணுறது. அப்போ 4, 3, 1, 2 தான் நமக்கு வந்து ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, த கிரேட் ஆஃப் கம்பன்சேஷன் ஆஃப் 4-degree curve on broad gauge. Okay, the broad gauge, narrow gauge, meter gauge. Okay, for the grade of compensation broad gauge, meter gauge, narrow gauge. Okay, இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 2, 3, 4%. Okay, the grade of compensation per degree, per theta நான் வச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இப்போது 1 டிகிரிக்கு எனக்கு 4% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 1 டிகிரிக்கு எனக்கு வந்து 4%, சாரி 4% 0.04% நினைக்கிறேன். எஸ், கரெக்ட், 0.04%. ஓகே, டிவைட் பை 100 போட்டுக்கோங்க எல்லாத்துலேயுமே.
ஓகே 4/100 இதை நான் இப்படி நான் வச்சுக்கிட்டேன் 4 3 2 2 3 4 1 ஓகேங்களா அதிகத்துலேருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வருது ஏன்னா அது 1.676 மீட்டர் இருக்கணும் மீட்டர் காஜினா 1 பாயிண்ட் இருக்கணும் இது வந்து 0.76 மீட்டர் இருக்கணும் அதோட வித்து சரிங்களா ஸோ அதனால் இப்படி நான் வச்சு 4 3 2 1 பர் டிகிரிக்கு வந்து 4 டிகிரி ஒரு 1 டிகிரிக்கு வந்து 4% இருக்கணும் அது 0.04% அப்போ 4 டிகிரிக்கு எவ்வளோன்னு பாருங்கள் 4 × 4 16 ஓகே அப்போ 16ன்றது ஒரு ஆப்ஷன் நமக்கு பி தான் இருக்குது நமக்கு அதான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 8% கொடுத்து வச்சிருக்காங்க 12 கொடுத்து வச்சிருக்காங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ப்ராட் காஜ் அப்படின்னா நமக்கு 4% அப்படின்னு நெக்ஸ்ட் போகிறோங்களா ஓகே விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபேக்டர் ஹெல்ப்ஸ் என்ஷூரிங் ட்ராக் மாடுலஸ் இன் ரயில்வே ட்ராக் ஸோ இந்த ட்ராக் மாடுலஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஓகே எதை மீன் பண்ணுது அப்படின்னா நமக்கு ட்ராக் மாடுலஸ் ஃபோர்ஸ் பர் லென்த் ஓகே ஃபோர்ஸ் பர் லென்த் per deformation அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே force per length per deformation that is for the drag modulus அப்படின்னு சொல்லுவோம் drag modulus means force per length per deformation of the okay it is depending upon the density of the sleeper and track materials ஓகேங்களா அதனுடைய எவ்வளோ ட்ராக் மெட்டீரியல் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கேரி பண்ணுது ஸ்லீப்பர் டென்சிட்டி அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்ட்டு பார்க்குறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் மாடுலஸ் ஓகே இந்த காஜ் டிஃபர்மேஷன் வித் அதுக்கும் சம்மந்தமே நமக்கு கிடையாது இட் இஸ் டோட்டலி டிபெண்டிங் அப்பான் தி மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி ஓகே எஸ் Next, the steepest gradient, the 2-degree curve on a broad gauge line stimulated ruling gradient கொடுத்துட்டீங்க the grade of compensation is 4% per degree curve okay எல்லாம் கொடுத்துட்டாங்க okay okay so the ruling gradient is equal to grade of compensation plus compensate gradient கரெக்டா இப்போ compensate gradient தான் கேட்குறீங்க ruling gradient என்ன கொடுத்துருக்கீங்க 1:200 கொடுத்துட்டீங்க ஓகேங்களா மைனஸ் grade of compensation per degree की grade of compensation 0.04 into 2 is equal to compensate gradient அப்போ நீங்கள் பாருங்கள் 1/200 நமக்கு என்ன வரும் 1/200 ஓகே 1/200 அதர்வைஸ் இதை கூட எப்படி பண்ணிக்கலாம் 1/200 ஓகே 1/200 போட்டுக்கோ இது வேணாம் 1/200 is equal to 0.005 minus 0.00 into 2 ஓகேங்களா மைனஸ் பர்சன்டேஜ் ஓகேங்களா இது பர்சன்டேஜில் கிடையாது இப்போ டிவைடட் பை 100 ஓகே அப்போ நமக்கு 0.008 ஓகேங்களா 0.00008 ஓகே இஸ் ஈக்குவல் டு கம்பன்சேட் கிரேடியன்ட் அப்போ இது வந்து கழிச்சிருங்க 0.005 கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது 0.0042 அப்படின்னு நமக்கு வருது ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பன்சேட் கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது 1 divided by 0.0042 approximately the value is 1:232 ஓகேங்களா 1:232 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஸோ இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் கால்குலேட்டர் அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் பட் நம்ம ட்ரை பண்ணி தான் ஒன்றும் வேறு வழி கிடையாது ஓகேங்களா எஸ் ஸோ இதை போடும்போது நமக்கு இந்த இடத்துல நான் 1 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 0.08 நமக்கு வருமா எஸ் 0.08 in terms of percentage divided by 100 போடணும் இப்போ 0.08 போட்டுக்கோங்க இப்போ 3 சந்தலி புள்ளி 0.08 அப்போ 1/0.08 என்ன நம்ம போட்டால் கூட நமக்கு வேல்யூ எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் வித்தவுட் கால்குலேட்டர் ஸோ த ஆன்சர் இஸ் 1:232 தான் நமக்கு ஆன்சர் ஓகே ஸோ இது ரயில்வேல நமக்கு வருது ஓகே எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா ஓகே சாரி ஃபார் எ ரயில்வே ட்ராக் இன் ஹில்லி டெரைன் டைப் ஆஃப் கிரேடியன்ட்ஸ் ஆர் ப்ரொவைட் எஸ் இந்த ஹில்லி டெரைனில் புஷ் கிரேடியன்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆர் ஹெல்ப்பர் கிரேடியன்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா ஹெல்ப்பர் கிரேடியன்ட் ஓகே ஸோ எங்கெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கிரேடியன்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க கிரேடியன்ட் எதுக்கு அப்படின்னா வில் சேஞ்ச் த ட்ராக் சேஞ்ச் த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணுறது நமக்கு வந்து ஹெல்ப்பர் கிரேடியன்ட் ஓகேங்களா எஸ் ஸோ இங்கே மவுண்டட் வீல் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த வீலில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து மூவ் ஆகும் ட்ரெயின் ஸோ அதில் வந்து ஹெல்ப்பர் கிரேடியன்ட் எதுக்கு அப்படின்னா டு ஆட் ஆர் அடிஷன் தி இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் த பர்பஸ் ஆஃப் செக் ரயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா டு பர்பஸ் ஆஃப் தி செக் ரயில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்ன ரீசன் செக் ரயில் அப்படின்றது ஃபஸ்ட் இப்படி ஒரு ரயில் போகுதுன்னு வச்சுக்கோங்க ஓகே இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு ரயில் யூஸ் பண்ணுவோம் எதுக்கு அப்படின்னா டு சேஞ்ச் தி வீல் அலைன்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வீல் அலைன்மெண்ட் மீன்ஸ் ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படி பண்ணும்போது என்ன டு அவாய்ட் த
அலைன்மெண்ட் ஓகே டீரெயில்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ சடனாக இந்த ரயிலிருந்து மறுபடியும் நீங்கள் இந்த ரயிலுக்கு ட்ராக்கில் சேஞ்ச் ஆகும்போது டீரெயில்மெண்ட் ஆகணும் ஓகேங்களா. அப்படின்னு என்ன அர்த்தம், அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிப்போம், அதுவும் கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா டு சேஞ்ச் தி ரயில் ட்ராக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. டு எய்ட் தி ஃபிளான்ச் ஆஃப் தி ஆப்போசிட் வீல் பாசிங் த்ரூ தி கிராசிங் தி ஸ்டியர் கிளியர் ஆஃப் தி நோஸ். இதுதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, டு அவாய்ட் த டீரெயில்மெண்ட் இதுவும் கரெக்டு தான். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா டு சேஞ்ச் தி கியர், அதாவது கிளியர் நோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. கிளியர் மூவ்மெண்ட் ஆஃப் தி ரயில் அப்படின்னு நம்ம கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. எஸ், டு ஹெல்ப் த கண்ட்ரோல் ஆஃப் ரன்னிங் ஸ்பீட் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மினிமைஸ் தி லேயிங் ஆஃப் காஸ்ட் அதெல்லாம் கிடையாது. டு அவாய்ட் த டீரெயில்மெண்ட் இந்த பாயிண்ட்டும் சொல்லியிருக்காங்க. டு அவாய்ட் த டீரெயில்மெண்ட்டும் கரெக்டான ஆன்சர் தான். பட் மெயின் தாட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், அந்த வீலோடைய அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறது தான் ஓகேங்களா. எஸ், full phase method. இப்போ வந்து டனலிங் வந்தாச்சு. in full phase method constructing the tunnel the first operation ஓகேங்களா, the first operation is என்ன அப்படின்னா full phase methodல first operation excavation being along the perimeter. ஃபர்ஸ்ட் நம்ம excavation என்ன பண்ணோம், பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிமீட்டரில் நம்ம வந்து எஸ்கவேஷன் பண்ணிடணும். இதுதான் நம்மளுடைய full phase method. ஸோ அதுக்கப்புறம் தான் ரிமூவிங், எஸ்கவேஷன், மேக்கிங் ட்ரிஃப்ட் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வரது. ஓகே, full phase methodல எஸ்கவேஷன் being done along the perimeter கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், a ship is berthed in chamber and lifted by the principle of buoyancy. Such a chamber is called floating dock அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா, floating dock. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஸோ இந்த டாக் அப்படின்றது என்னன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ், அதாவது இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹார்பர் இருக்கும். இந்த சடனாக ஒரு பெரிய பெரிய பிளாட்ஃபார்மாக இப்படி கட்டி வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சி கிடையாது, அதாவது ஷிப்போடைய மெயின்டெனன்ஸ் பார்க்கறதுக்காக ஓகேங்களா. ஷிப்போடைய மெயின்டெனன்ஸ் பார்க்கறதுக்காக தான் வந்து நம்ம டக்குன்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் பயான்சியை வச்சு மேட்ச் பண்ணுறது ஃப்ளோட்டிங் டக் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஃப்ளோட்டிங் பயான்சின்னு நம்ம வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், the maximum gross takeoff weight of an aircraft is equal to yes. So the maximum weight எப்படி இருக்கும் அப்படின்னா it is greater than the or more than the structural landing weight அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, equal to structural landing weight இருக்காது. because of the fuel weight or other track force weight அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுவோம். இட் இஸ் மோர் தென் தி ஸ்ட்ரக்சரல் லேண்டிங் வெயிட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இந்த ஹார்பர், டனலிங், ஏர்போர்ட், ரயில்வே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான் எடுத்துருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினை தாண்டி இது வரலும் கேட்டதும் இல்லை சரிங்களா. ஸோ இந்த முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. நெக்ஸ்ட், how many hectares of anchorage area will be required? இந்த anchorage area அப்படின்றது இந்த மெயின்டெனன்ஸ் ஏரியா நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அப்படி ஏரியா will be required 181 meter length of the ship in a single anchor. Okay, single anchor harbor 15 meter length. Okay, yes. So இப்போ இதனுடைய ஏரியா அப்படின்றது நம்ம சர்க்குலர் தான் நம்ம கண்டுபிடிப்போம். So area is equal to by r square. Here radius is equal to length of the ship plus plus 4 times of depth. Okay, depth of the harbor plus clearance வந்து 12 மீட்டர் நமக்கு இருக்கணும். plus clearance, இந்த clearance வந்து 12 மீட்டர் இருக்கணும் சரிங்களா. அப்போ 181 plus 4 times depth 15 மீட்டர், 15 அப்படின்னா 60 சரிங்களா. plus ஒரு 12 எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 241 plus 60 plus 12 ஓகேங்களா. ஸோ இப்போ 241 13 253 மீட்டர் சரிங்களா. 253 மீட்டர் நமக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 22/7 இன்ட்டு 253 ஸ்கொயர் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 253 இன்ட்டு 3.14 போட்டிங்க அப்படின்னா 20988.26 நமக்கு வரும். அப்போ ஹெக்டேர்ஸில் இருக்கிற டிவைட் பை 10⁴ போடுவீங்க. அப்போ 4 சார்ந்த லிப்பில் வச்சுக்கோங்கன்னா 20 ஹெக்டேர்ஸ் இது கரெக்ட் ஆன்சர் சரியா. இந்த கிளியரன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணல அப்படின்னா நீங்கள் டவுட் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஆன்சர் 18 வருமா 20 வருமா அப்படின்றது. ஸோ இது எல்லாமே ஒரு புதுவிதமான கொஸ்டின் தான் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல்டில் இருக்கும். ஏன்னா இந்த ஹார்பர் இதெல்லாம் நம்ம வந்து இன்ஜினியரிங்கில் நம்ம அதிகம் படிச்சிருக்க மாட்டோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், which one of the following is the component of this ஷீல்ட் ஆஃப் டனலிங்? ஓகே, இந்த ஷீல்ட் ஆஃப் டனலிங் என்ன அப்படின்னா நம்ம கட்டிங் எஜ் தான் எப்பயுமே வந்து ஷீல்ட் ஆஃப் தி டனலிங். ஓகே, ஸோ இந்த டனலிங் நம்ம போடும்போது ஓகே சைடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் எஜ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த கட்டிங் எஜ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்ட் ஆஃப் தி டனலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎம் டனல் போரிங் மிஷின் வந்து ரன் ஆகலாம், ஆர் மேனுவலாக நீங்கள் எக்ஸ்கவேஷன் நாட் மேனுவல் மிஷின்லேயே எக்ஸ்கவேஷன் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஷீல்டு என்ன அப்படின்னா அந்த கட்டிங் எஜ் தான் நமக்கு வந்து ஷீல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. எஸ். ஸோ
ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கொஷின்ஸ் எதாவது அப்படின்னு தெரியாது, எனக்கு நம்ம இத்தனை நாள் படிச்சிருக்க மாட்டோம். பட் இதுதான் வந்து அதிகமாக கேட்ட கொஷின்ஸ் வந்து நமக்கு இதுதான். சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே போலாங்களா. ஃபார் எ ரன்வே 1 minute. ஓகே, ஃபார் எ ரன்வே at a elevation of 100 meter above the mean sea level, the airport reference temperature ART 16 degrees Celsius, the rise temperature be taken into the account அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, 16 degrees Celsius. ஓகே, now airport reference temperature, okay, ART, okay, temperature taken in the account as per the ICAO, International Civil Aviation Organization சொல்லுவோம். ஓகேங்களா, ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ். இவர் சொல்லியிருக்காரு 1000 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1000 மீட்டர் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் வந்து 16 டிகிரி செல்சியஸ். கரெக்டுங்களா, 16 டிகிரி செல்சியஸ் மைனஸ் எவ்ரி 1 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிறது 6.5. ஓகேங்களா, 6.5 எனக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, 6.5 டிக்ரீஸ் ஆகும் இன்டூ, அப்போது எனக்கு எவ்வளோ வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது நான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அப்போது எவ்ரி 1 கிலோமீட்டருக்கு எனக்கு எவ்வளோ டிகிரிஸ், அப்போ 16 இன்டூ 6.5 டிவைடட் பை 1000. சரிங்களா, ஸோ அப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு நான் பார்க்கணும். 1 minute. எஸ், ஓகே. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16 டிகிரி செல்சியஸ் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. 6.5 டிகிரி செல்சியஸ், அப்போ 1000 மீட்டர் கேட்குறாங்க. அப்போ 1000 மீட்டர் அப்படிங்கும்போது 6.5 டிகிரி செல்சியஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரிஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அட் மீன் சி லெவல் வந்து 15 டிகிரின்னு வச்சுருக்கோம். அப்போது மைனஸ் 1000 மீட்டரில் நமக்கு எவ்வளோ இருக்கணும், 6.5 கழிச்சிடலாங்களா. கழிச்சிட்டா நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். 6.5 கழிச்சிட்டா 9 மைனஸ் 0.5 8, அப்போ 8.5 நமக்கு வரும். கரெக்டாக 8.5 டிகிரி செல்சியஸ். இப்போ 8.5 டிகிரி செல்சியஸ் நமக்கு என்னது, இப்போ இந்த ஹைட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர். கரெக்டுங்களா, அவங்க என்ன கேட்குறாங்க 16 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கும்போது ரைஸ் த டெம்பரேச்சர் டு பி டேக்கன் இன்டு தி அக்கௌண்ட். ஓகேங்களா, அப்போது 16 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும், இப்போ டெம்பரேச்சர் ஆக்சுவல் டெம்பரேச்சர் ரைசிங் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா 16 மைனஸ் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ஹைட்டில் 8.5. அப்போ இது வந்து கழிச்சிட்டா நமக்கு என்ன வரும்னு பாருங்கள் 7.5 டிகிரி செல்சியஸ். கரெக்டாக, எஸ், ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். என்ன கான்செப்ட் அப்படின்னா ஃபஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அட்டு இனிஷியல் லெவலில் 15 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, எஸ், இதுதான் ஸ்டாண்டர்ட். இப்போ அவர் கேட்குறது என்னென்னா 1000 மீட்டர் அப்படிங்கும்போது எவ்ரி 1 கிலோமீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ், 6.56. ஓகே, இது ஆல்ரெடி நம்ம எதில் படிச்சிருக்கோம், என்விரான்மெண்டல் இன்ஜினியர் படிச்சிருக்கோம். ஃபார் வெட் கண்டிஷன், ட்ரை கண்டிஷன் அப்படின்னா ட்ரை கண்டிஷனுக்கு 6.5, வெட் கண்டிஷன் அப்படின்னா நமக்கு எஸ் கரெக்ட். ஸோ ட்ரை கண்டிஷன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9.8 டிகிரி செல்சியஸ் பர் கிலோமீட்டர். வெட் கண்டிஷன் அப்படின்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் 6.5. அப்போ ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா வெட் கண்டிஷன் தான் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ 6.5 டிகிரி செல்சியஸ் பர் கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா குறையுது. இப்போ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் நமக்கு குறையிலுங்களா. எஸ், அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேட் அங்கே இருக்கும், என்விரான்மெண்டல் லேப்ஸ் ரேட் கண்டுபிடிக்கிறோம். அப்போது 15 மைனஸ் 6.5 போடுறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர். இப்போ ரைசிங் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பட் அங்கே இருக்க ஏர்போர்ட்டோடைய ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் வந்து 16 டிகிரி செல்சியஸுங்களாமா. அப்போ 16லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம கண்டுபிடிச்ச டெம்பரேச்சர் கழிச்சிங்கன்னா 7.5 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, tunnel alignment carried out by, so tunnel alignment generally is carried by the triangulation method of surveying. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நமக்கு கிடையாது. 2 பாயிண்ட் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு 3rd பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த பெரிமீட்டர் கால்குலேஷன் எல்லாமே நம்ம பண்ணுவாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா. ஓகே, which one of this method tunnel construction not suitable for rock. ஓகேங்களா, not suitable for rock வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸ் மெத்தட் ஹார்ட் ராக் தான் சூட்டபிள். கம்ப்ரஸ்டு ஏர் மெத்தட் வந்து லூஸ் சாயிலுக்கு தான் சூட்டபிள். கம்ப்ரஸ்டு மெத்தட் இஸ் லூஸ் சாயில். ஓகேங்களா, லூஸ் சாயில் தான் நமக்கு வந்து சூட்டபிள் நமக்கு இது. ஸோ அதனால் இது தப்பு. ஓகேங்களா, ஹெட்டிங் அண்ட் பெஞ்சிங் மெத்தட் ஹார்ட் ராக் தான். ட்ரிஃப்டிங் அண்ட் ட்ரில்லிங் மெத்தட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிபிஎம் வந்து டனல் போரிங் மிஷினில் வந்து யூஸ் பண்ணுவோம். ட்ரிஃப்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுவும் நமக்கு ஹார்ட் ராக் சூட்டபிள் அப்படின்னா ஹார்ட் ராக் அண்ட் ஹார்ட் சாயில். கம்ப்ரஸ்ட் ஏர் மெத்தட் வந்து லூஸ் சாயில் தான் சூட்டபிள். ஸோ பி வந்து நமக்கு தப்பு. நெக்ஸ்ட், டோட்டல் கரெக்ஷன் பர்சன்டேஜ் ஃபார் ஆல்டிடியூட் அண்ட் டெம்பரேச்சர் இன் கால்குலேட்டிங் ரன்வே லென்த்
basic runway length. Okay, the runway length from basic runway length the normally does not exceed 35%. ஓகேங்களா. ஸோ இந்த runway length calculation வந்து பார்த்தீங்கன்னா what are the cases, temperature ஆகட்டும், altitude ஆகட்டும், latitude, longitude எதுவாக இருந்தாலும் should not greater than 35%. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் கொஸ்டின். ஓகேங்களா. the runway length based on the temperature பேஸ் பண்ணியிருக்கோம், wind speed பேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா altitude height பேஸ் பண்ணி நமக்கு இருக்கும், எல்லாமே நமக்கு வரும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா. ஓகே, what is the minimum turning the radius of the passenger ship? Minimum radius of the passenger 2 times of the ship length அப்படி நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ship length வந்து பார்த்தீங்கன்னா 185 மீட்டர் அப்படின்னா the ship length is 180 மீட்டர். what is the minimum radius வந்து 180 மீட்டர் அப்படின்னா ship length 360 மீட்டர் நமக்கு வந்து minimum radius required for the turn பண்ணுறது நமக்கு வேணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா. the mean sea level at Indian port and harbor has to be generally been established based on the analysis of tidal sea level fluctuation over the which period. ஓகே, 19 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் சி லெவல் கண்டுபிடிப்போம். இப்போ இதனுடைய மீன் சி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மும்பை போர்ட் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை போர்ட். ஓகேங்களா. மும்பை துறைமுகம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் சி லெவல் ஆஃப் தி இந்தியா. அங்கே தான் நமக்கு 0 ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 00 RL RL சி பெஞ்ச் மார்க்ஸ் ஈக்குவல் டு 00 RL நமக்கு அங்கே தான் வரும். ஓகேங்களா. ஸோ அப்படியே நீங்கள் வந்துகிட்டே இருக்கீங்க மீன் சி லெவல். ஃபஸ்ட்டு முன்னாடி என்ன இருந்ததுன்னா பாகிஸ்தான் கராச்சி நமக்கு இருந்தது. ஓகேங்களா. கராச்சி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மும்பை போர்ட் தான் நமக்கு ஆன்சர். 19 வருஷத்துக்கு ஒரு டைம் கண்டுபிடிப்போம். ஓகே, எஸ். Windrose diagram is useful for designing the orientation of Windrose diagram. wind speed நம்ம கால்குலேட் பண்ணோம். graphical representation இது. ஓகேங்களா. graphical representation wind speed, wind direction எல்லாமே நமக்கு கொடுக்கும். அதான் Windrose diagram சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா runway design. இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா, altitude, height plus temperature difference எல்லாம் பார்க்கறது நமக்கு runway design. ஓகே, எஸ். ஓகே, what shall be the radius of an existing taxi design speed of 90 km/h and coefficient of friction? What shall be radius? Okay, the radius friction F is equal to V square divided by 127 R. ஓகேங்களா. எஸ். ஸோ இப்போ இது நமக்கு ஃபார்முலா. ஓகே, there is no super elevation. அப்போ டேரெக்டாக 125 divided by R நம்ம சொல்லுவோம். அப்போது V square divided by 125 R தான் நமக்கு ஃபார்முலா. ஃப்ரிக்ஷன் வேல்யூ கொடுத்துருங்க, ரேடியஸ் தான் கேட்குறீங்க. அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு V square divided by 125 friction. ஓகேங்களா. எஸ், இதான் நம்ம ஃபார்முலா. அப்போ வாட் இஸ் V ஸ்கொயர்? 90 into 90 divided by 125 into 0.13. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ 90 into 90. ஓகே, 90 into 90, 90 into 90. ஓகே, divided by 0.13 divided by 125, 498.46. ஓகேங்களா. எஸ். ஸோ ஆல்ரெடி வீடியோ வந்து 1.5 hours மேலே போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ டேரெக்டாக நான் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ 498 மீட்டர் தான் நமக்கு வந்து கரெக்டாக. ஸோ 500 மீட்டர் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா. 498 வந்து பார்த்தீங்கன்னா 500 மீட்டர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இதெல்லாம் ரொம்ப டஃபாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா கேட்டாலும் கேட்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த வேல்யூ டேரெக்டாக 0.1 கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா. ஈஸியாக நம்ம போடுறதுக்காக கொடுத்தாலும் நமக்கு கொடுக்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின். இது ஒரு 2 பேஜுக்கு இந்த கொஸ்டின் போகும். ஓகே, ஸோ இது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிசி ஏயில் கேட்டதில்லை. ஓகேங்களா. டிஆர்பிலையும் கேட்டதில்லை, ஐஇஎஸ்ல அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு கொஸ்டின் எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ இதோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஹைட்டை வச்சு பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நமக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலாஸ் நம்ம ஸ்டடி பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம படிச்சுக்கலாம் என்னென்னு. தி ரன்வே லென்த் ஃபார் அன் ஏர்போர்ட் லொக்கேட்டட் 460 மீட்டர் எபோவ் மீன் சி லெவல். ஓகே, ரன்வே லென்த்து எபோவ் 460 மீட்டரில் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. மீன் சி லெவல் வந்து கரெக்டட் ஃபார் எலிவேஷன் இஸ் 3670 மீட்டர். த மந்த்லி மீன்ஸ், ஓகே, த மந்த்லி மீன் மேக்ஸிமம் and mean daily temperature for the hottest month of the year 27 degrees Celsius, 18 degrees Celsius. Okay, respectively. What will be the final corrected length of the runway with incorporated also due to the temperature அப்படின்னு சொல்கிறோம். அப்போ final corrected length is equal to final corrected length. Okay, the final length is equal to what? Length வந்து பார்த்தீங்கன்னா given runway length. ஓகேங்களா, given runway length
லென்த் ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் பார்க்கலாம்னு பிரச்சனை இல்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் 2-3 ஃபார்முலா வரும், அதை ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். என்னன்னு சொல்லிடுறேன். ப்ளஸ் எல் டிவைடட் பை 100 இன்ட்டு டெம்பரேச்சர் ஓகேங்களா, டிஏ ஓகேங்களா. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் ஏஆர்டி, ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் மைனஸ் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் எஸ்டிடி, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர். இதுதான் ஃபார்முலா ஓகேங்களா. டிவைட் பை 100. எல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரன்வே லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர். இப்போ நமக்கு ஆல்ரெடி கிவன் லென்த் நமக்கு தெரியுமா? கிவன் லென்த் நமக்கு என்னன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி கிவன் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3670 ஓகேங்களா. 3670 ப்ளஸ் இந்த மெத்தட் கண்டுபிடிக்கிறேன் நான். எது முதல்ல ஏஆர்டி, ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் என்னென்னு கண்டுபிடிச்சிடறேன் ஃபஸ்ட்டு இதுக்கு சரிங்களா. இது கண்டுபிடிக்கிறேன் ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் டிஏ ஓகேங்களா. டிஏ அப்படின்னா டிஏ வந்து பார்த்தீங்கன்னா hottest of this year, TA plus monthly TM minus TA divided by 3. இந்த ஃபார்முலா தான் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் ஃபார்முலா மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் இது மட்டும் கேட்டிருக்காங்க சரிங்களா. எஸ். ஸோ இப்போ இந்த டிஏ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் டெய்லி ஓகேங்களா, மீன் டெய்லி டெம்பரேச்சர். எம் அப்படின்றது மந்த்லி டெம்பரேச்சர்னு சொல்லலாம், என்றது மந்த்லி டெம்பரேச்சர். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா டிஏ வேல்யூ நமக்கு எவ்வளோ பாருங்கள் 18 ஓகேங்களா ப்ளஸ் 27 மைனஸ் 18 டிவைடட் பை 3 ஓகேங்களா. ஸோ இதை கழிச்சிருங்க. 27 மைனஸ் 18 9, 9 டிவைடட் பை 3 21 டிகிரி செல்சியஸ் கரெக்டாக 21 டிகிரி செல்சியஸ். இப்போ நீங்கள் இங்கே வாங்க, இந்த ஃபார்முலாவுக்கு வாங்க எல் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ ஃபார்முலா நமக்கு என்ன? எல்லோட வேல்யூ நமக்கு என்னது? டோட்டல் லென்த் ஆஃப் ரன்வே ஓகே, கிவன் ரன்வே டிவைடட் பை 100 வந்து ஃபார்முலே இருக்கிறது இன்டூ 21 மைனஸ். இப்போ இங்கே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி மீன் சி லெவல் வந்து இவங்க 460 மீட்டரில் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் மாறும் இல்லைங்களா. அப்போ 15 மைனஸ் 460 மீட்டருக்கு எவ்வளோன்னு பார்க்கணும் நம்ம ஓகேங்களா. அப்போது 1 கிலோமீட்டருக்கு நமக்கு எவ்வளோ குறையுதுன்னா 6.5 டிவைடட் பை 1000 இன்ட்டு 460 பார்த்துக்கோங்க. அப்போ இதை நீங்கள் கழிச்சு போட்டிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 12 டிகிரி செல்சியஸ் நமக்கு அப்ராக்சிமேட்டாக வரும் ஓகேங்களா. 12 டிகிரி செல்சியஸ். அப்போ மைனஸ் 12 இதை கழிச்சிருங்க என்ன வரும்? டிவைடட் பை 100 36.7 12 கழிச்சிங்கன்னா 10 9 நமக்கு வருமா? சரி 11 வருங்களா. எஸ் 11. அப்போ நமக்கு 9 20 சரி கரெக்ட் 9 தான் ஓகே 9. ஸோ 9 அப்படின்றது நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன வச்சுக்கலாம் 10னே வச்சுக்குவோம் சரிங்களா 10. அப்போ இது மல்டி டிவைட் 10 கேன்சல். இப்போ 367 கரெக்டுங்களா. ஸோ இப்போ இந்த 367ன்றது என்னது? ரெண்டாவது லென்த், அதாவது லென்த் ஆஃப் இன்க்ராபர் டியூ டு டெம்பரேச்சர் எஃபெக்ட்னால நமக்கு வருது. எவ்வளோ டெம்பரேச்சர் எஃபெக்ட், ஆல்டிடியூடு, ஹைட் எஃபெக்ட்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போது ஃபஸ்ட்டு 3670 ப்ளஸ் 367 இது ரெண்டையும் கூட்டுங்க. 360 670 367 7 13 3 மிச்சம் மேலே 1 10 0 மிச்சம் மேலே 1 4. அப்போது 4037 வருது. ஸோ அப்ராக்சிமேட்லி ஆப்ஷன் பி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா. எஸ். ஸோ இவ்வளோ டஃப்பான சம்மெல்லாம் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. இதில் வந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து 3 கொஷின்ஸ் கேட்கலாம். த ஃபைனல் லென்த் ஆஃப் தி ரன்வே என்னன்னு கேட்கலாம். கிவன் லென்த் ஆஃப் தி ரன்வே ப்ளஸ் லென்த் ஆஃப் தி இன்க்ராபரேட்டட் டியூ டு டெம்பரேச்சர் இந்த ஃபார்முலா கேட்கலாம் ஓகேங்களா. 1 2 ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர்னு கேட்கலாம். டிஏ ப்ளஸ் டிஎம் மைனஸ் டிஏ பை 3 இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கலாம். இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி ஹைட்டை பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கொஸ்டினை பார்த்துட்டோம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் கொஸ்டின்லேருந்து ஒன்று கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா. எஸ். ஸோ இந்த ஐசிஏஓ அப்படின்னு கூட என்னென்ன அப்ரிவேஷன் கேட்கலாம். இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. எஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ், கொஞ்சம் முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாம். ஏன்னா இந்த நீங்கள் ஹைவே வரல உங்களுக்கு கொஷின்லாம் ஈஸியாக இருந்திருக்கும், ரயில்வே கூட ஈஸியாக இருந்திருக்கும். இந்த ஹார்பர், ஏர்போர்ட் இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ரொம்ப டீப்பாக படித்தது இல்லை இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும். இதை தாண்டி கொஷின்ஸ்லாம் கேட்டதும் கிடையாது ஓகேங்களா. இப்படி தான் கொஷின் கேட்பாங்க ஓகே. எஸ். பார்ட் 2 பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸி, கொஞ்சம் ஹார்டாக, கொஞ்சம் மாடரேட்டான கொஷின்ஸ்லாம் பார்ப்போம் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் சிவில் விங்ஸ் செல்ஃப் ஸ்டடி நோட்ஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓகே. இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது. என்ன டாபிக் அது? எஸ்டிமேஷன் ஓகேங்களா. எஸ்டிமேஷன் அண்டு காஸ்டிங், சிபிஎம் ஓகேங்களா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மெத்தட் ஓகேங்களா, பிஎம்
ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல்னு சொன்னாலும் ஓகே, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மெத்தட். ஓகே, ஸோ இந்த டாபிக் மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. இது முடிச்சதுக்கப்புறம் பார்ட் 2 போவோம். ஓகே, ஸோ ஆஸ் பர் டைம் டேபிளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டைம் டேபிளுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ஒரு வீடியோ வச்சுருக்கேன், டைம் டேபிளுடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.